मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये। निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शतकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रेणुसिंहकारजमुनि पादाम्बुजेन्दिन्दिरं दान्तिक्षान्तेदयादिभिः शुभगुणैर्बान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये। श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर शठरिपुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषडजित्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गप्रभवयति पतेः प्राप्तलक्ष्मीन् सुम्मास्थानं सेवेयति इन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित् करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशटारि संयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गतुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य बुधाग्र्यं नारायणाद्ययति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षापरम् श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयं वीर्ष्याडम्ब विवर्जितं शुभगुणैर्बान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा। तत्त्वेन यश्चिदजतीश्वर तत्स्वभाव भोगापवर्गतुतुवाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः। விஷ்ணுபுராணம் 4வது அம்சம் 24வது அத்தியாயம். அந்த 24வது அத்தியாயம் அதோட இந்த 4வது அம்சம் முடிகிறது. அதுக்கப்புறம் 5, 6 இதுல மேல கிருஷ்ணருடைய சரித்திரம் 5, 6ல சொல்ல போறார். இப்ப இந்த 23வது அத்தியாயத்துல சொல்ற போது அந்த மகத வம்சத்தை பத்தி சொல்லிட்டு வந்தார். சந்திர வம்சத்துல வரைச்சே மகத வம்சம். அந்த பிருகத்ரதன்னு சொன்னார். அந்த பிருகத்ரனுடைய வம்சாவளி எல்லாம் சொல்ல பொழுது அவனுக்கு ஜராசந்தன்றவன் அதுல வரான். அந்த ஜராசந்தன் தான் கம்சனுக்கு ரொம்ப சகாவா இருந்து அவன் பீமசேனால வதம் பண்ணப்படுறான். இவனுடைய வம்சம் சகதேவன் வருது. இப்படி வரப்போது அந்த அந்த ஜெயத்ரதனுடைய மகத தேசத்து வம்சத்தவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் இந்த மகத தேசத்தை ஆள்றா. இந்த பிருகத்ரதன்னு வரக்கூடிய அந்த அந்த வம்சத்துல வந்திருக்கக்கூடிய கடைசி க்ஷத்ரிய ராஜா யாருன்னு கேட்டா ரிபுஞ்சயன்னு சொல்லி இந்த 24வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். யோயம் ரிபுஞ்சயோ நாம பார்ஹத்ரதோ அந்தியஹா தஸ்ய அமாத்யா முனிகோ நாம பவிஷ்யதி. அப்போ சுனிகன் சரி ரிபுஞ்சயா இந்த பிருகத்ரதன் மகத வம்சத்துல வந்திருக்கக்கூடிய கடைசி க்ஷத்ரிய ராஜா யாருன்னு கேட்டா ரிபுஞ்சயன்னு பேர். அவனுடைய அமாத்தியா அவனுடைய மந்திரி சுனிகன்னு பேரு. அவன் சுனிகன்னு அவன் இருக்க போறான். இதையெல்லாம் ஃபியூச்சரை பத்தி சொல்றார். இதுவரையில் இருந்த ராஜாக்களினுடைய வம்சத்தை எல்லாம் சொல்லிட்டு வந்தார். ஏன்னா பராசரர் காலத்துல சொல்ற போது அந்த பரீட்சித்து ஆண்டு கொண்டு வருகிறான்னு அங்க கீழே சொன்னார். பரீட்சித்து தான் பரீட்சித்து இருக்கிற போதுதான் இந்த உபதேசங்களை எல்லாம் அவர் பண்ணிட்டு வரார். இந்த பரீட்சித்து எப்போ வரான்னு கேட்டா அந்த கலியுகத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் பிரயர் துவாபர யுகத்தினுடைய எண்டு கலியுகத்தினுடைய ஆரம்பம்னு வச்சுக்கலாம். அதுவரையில் இருக்கா. அப்போ அதை சொல்லி முடிச்சுட்டு இங்க இந்த ரிபுஞ்சயன்ற ராஜா பத்தி மகத வம்சத்தை சொல்ற பொழுது அவனுடைய மந்திரி சுனிகன்னு பேரு.
சச்ச ஏனம் சுவாமினம் ஹத்வா ஸ்வபுத்திரம் பிரத்யோதநாமானம் அபிஷேக்ஷதி. இவன் என்ன போறான், இவனுடைய மந்திரியானவன் தன்னுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய ரிபுஞ்சயனை கொன்னுட்டு தன்னுடைய பிள்ளையாகின பிரத்யோதன் அப்படிங்கிறவன அந்த மகத தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கப் போகிறான். இத பவிஷ்யத் காலம், ஃபியூச்சரை பத்தி இவர் தன்னுடைய யோக திருஷ்டியினால ஞான திருஷ்டியினால நடக்கக்கூடிய விஷயங்களை பராசர் மகரிஷி மைத்ரேயருக்கு சொல்றார். இதோட கூட இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில கலிகாலம் எப்படி இருக்க போறது, நாம இந்த கலிகாலத்துல யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஜனங்கள் இருக்க போறா, இந்த கலிகாலத்துல ராஜாக்கள்லாம் எப்படி இருக்க போறாங்கிறத சொல்ல போற. அதை நாம கண்கூடா இப்ப பாக்குறோம். இப்ப இருக்கக்கூடியது கண்கூடா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப பராசர மகரிஷி எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லிவிட்டார். கலிகாலத்துல இப்படிதான் இருக்க போறா அப்படின்னு சொல்லிவிட்டார். அதை இப்ப கண்கூடா பாக்குறோம். ஆகையினால அவர் அந்த ஃபியூச்சர் பின்னாடி வரக்கூடிய ராஜாக்களை எல்லாம் பத்தி சொல்ற. அந்த ரிபுஞ்சயனுடைய மந்திரி சுனிகன், அவன் தன்னுடைய எஜமானனாக அந்த ராஜாவை கொன்னுட்டு அவன் என்ன போறான், தன்னுடைய புத்திரன் தன்னுடைய பிள்ளையாகிற பிரத்யோதநாமானம் அபிஷேக்ஷதி. தஸ்யாபி பலாகநாமா புத்திரோ பவிதா. அவனுக்கு பலாகன் அப்படின்னு ஒரு பிள்ளை இருக்க போறான். அவனுடைய பிள்ளை ததச்ச விசாகயூபா. அவனுடைய பிள்ளை விசாகயூபன். தத்புத்திரோ ஜனகா. அவன் பிள்ளை ஜனகன். தஸ்ய நந்திவர்தனா. நந்திவர்தனன் பேரு. ததோ நந்தி இது ஏதே 38,800 பிரத்யோதாக பிருத்திவீம் போக்ஷ்யந்தி. இப்போ இந்த நந்தி இந்த இந்த பிரத்யோதனுடைய வம்சத்துல வந்த 5 ராஜாக்கள் எத்தனை பண்ணான்னு கேட்டா 38,000, அதாவது 138 வருஷங்கள் இந்த லோகத்தை அனுபவிக்க போகிறார்கள். அதாவது 38,800 பிரத்யோதாக பிருத்திவீம் போக்ஷ்யந்தி. ததச்ச சிசுநாபா. அவனுக்கு அப்புறம் சிசுநாபன். தத்புத்திரா காகவர்ணோ பவிதா. அவனுடைய பிள்ளை காகவர்ணன் பேரு. தஸ்ய புத்திரா க்ஷேமதர்மா. அவனுடைய பிள்ளை க்ஷேமதரம். தஸ்யாபி பூஜா. அப்புறம் இவனுடைய பிள்ளை க்ஷதௌஜன்னு பேரு. அவனுடைய பிள்ளை தத்புத்திரோ விதி சாரஹா. அவனுடைய பிள்ளைங்கிறவன் விதிசாரன். அவனுடைய பிள்ளை அஜாதசத்ரு. தஸ்மாத் அர்பகா. தஸ்மாச்ச உதயனஹா. அவனுக்கு அப்புறம் உதயணன் அப்படிங்கிற ராஜாவரம். தஸ்மாதபி நந்திவர்தனஹா. அவனுக்கு அப்புறம் நந்திவர்தனன் அப்படின்னு வருவான். ததோ மகாநந்தி. இந்த மகாநந்தின்னு வருவான். இது ஏதே சைசுநாபா பூபாலாக 3 வருஷசதானி 260 பவிஷ்யந்தி. இவர்கள் எல்லாரும் என்ன வரப்போறா அப்படின்னு கேட்டா ஒரு 362 வருஷங்கள் இந்த லோகத்தை ஆளப்போகிறார்கள். அதுக்கப்புறம் மகாநந்தினஹா தத சூத்ர கர்ப்போத்பவா அதிலுப்தோ அதிபலோ மகாபத்மநாபா நந்தா பரசுராம இவ அபரோ அகில க்ஷத்ராந்தகாரி பவிஷ்யதி. நாம இப்ப இந்தியன் ஹிஸ்டரி பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்தியன் ஹிஸ்டரியில இந்த மகதா எம்பையர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இந்தியன் ஹிஸ்டரியில. ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரியிலாம் அதெல்லாம் பிசியில இருக்கக்கூடிய இந்த வம்சங்கள் எல்லாம் பிசியில வந்தது. இது ஹிஸ்டாரிக்கலா நமக்கு சில எவிடன்சஸ் கிடைக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் நமக்கு இவ புராணங்கள் மூலமாக தெரிகிறது. இந்த மகாநந்தி அப்படிங்கிறவனுக்கு 4வது வர்ணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணின் மூலமாக, அதாவது 4வது வர்ணம் 4வது வர்ணன் அப்படின்னா 4th கிளாஸ், அதாவது சூத்ரா ஸ்திரீன்னு அர்த்தம். அவள் மூலமாக மகாபத்மன் அப்படின்னு ஒரு பிள்ளை பிறக்க போறான். அதிலுப்தகா அதிபலகா, ரொம்ப பேராசக்காரன், ரொம்ப பலவான். மகாபத்மன்னு பேரு. பரசுராமர் மாதிரி க்ஷத்ரிய வம்சத்தை எல்லாம் அழிக்க போகிறவன் இவன் தான். இந்த 4வது வர்ணத்தின் மூலமாக 4th கிளாஸ் மூலமாக பிறந்தவன்
அவளுக்கு பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளை மகாபத்மநந்தன் பேர். அவன் தான் என்ன பண்ண போறான் அப்படின்னா, இந்த பரசுராமர் எப்படி க்ஷத்ரிய வம்சங்களை எல்லாம் அழிச்சாரோ அதே மாதிரி அபரோ அகில க்ஷத்ர அந்தகாரி, சகல க்ஷத்ரிய வம்சர்களுக்கும் நாசத்தை விளைவிக்க போகிறவன் அப்படின்னு சொல்ல போறோம். தத பிரபிருதி சூத்ரா பூபாலாக பவிஷ்யந்தி. எவ்வளவு அழகா எழுதுற. இதுக்கப்புறம் 4வது வர்ணத்தை சேர்ந்தவர்கள் தான் ராஜாக்களாக இருக்க போறாளாம். இது எப்போ பராசர மகரிஷி சொல்ற, இவனுடைய காலத்துக்கு பிற்பாடு 4வது வர்ணத்தை சேர்ந்தவர்கள், அதாவது அந்த பேர் சொல்லக்கூடாது, அந்த 4th கிளாஸ் பிராமண க்ஷத்ரிய வைசியன்னு சொல்லக்கு அப்புறம் வரக்கூடிய 4வது வர்ணத்தை சேர்ந்தவர்கள் தான் சொல்ற. தத பிரபிருதி சூத்ரா பூபாலாக பவிஷ்யந்தி. இவர்கள்தான் பூமியை அரசாளப் போகிறார்கள் இல்லையா. சச்ச ஏகச்சத்ராம் அனுல்லங்கித சாக்ஷனஹ மகாபத்மஹ பிருத்திவி போக்ஷதே. இந்த இந்த மகாபத்மநந்தன் தான் இந்த பூமியை ஆளப் போகிறான். அதாவது 4வது வர்ணத்துக்கு பிறந்த பையன், அந்த மகாநந்திக்கு பிறந்திருக்கக்கூடியவன், இவன் ஆளப்போகிறான். தஸ்யாபி அஷ்டௌ சுதாக. அவனுக்கு 8 பிள்ளைகள் இருக்க போறான். இந்த இந்த சுமாலி, அவனுடைய சுமாலியின் பேர். தஸ்யாபி அஷ்டௌ சுதாக சுமால்யாத்யா பவிதாரா. சுமாலி அப்படின்னு தொடங்கி 8 நந்தர்கள் இருக்க போகிறார். இவர்கள் எல்லாம் பவிதாரா தஸ்ய மகாபத்மஸ்ய அனு பிருத்திவீம் போக்ஷந்தி. இந்த 8 பேரும் தான் என்ன பண்ண போறா, இந்த பூமியை ஆளப்போகிறார்கள். மகாபத்ம புத்திராஷ்ட ஏகம் வருஷசத அவனீபதையா பவிஷ்யந்தி. இந்த இந்த இப்பெல்லாம் 100 வருஷம் இவர்கள் எல்லாருமே என்ன பண்ண போறா, ஒரு 100 வருஷங்கள் இந்த நந்தா டைனாஸ்டிங்கிறது 100 வருஷம் ஆளப்போகிறார்கள். இப்போ அதுக்கப்புறம் சொல்ற ததச்ச நவச்ச ஏதான் நந்தானு கௌட்டில்யோ பிராமணஹா சமுத்தரிஷ்யதி. இந்த 9 நந்தர்களையும் நவநந்தர்களையுமே கௌட்டில்யன் என்கிற ஒரு பிராமணன் அழிக்கப் போகிறான். கௌட்டில்யன் சொல்லக்கூடிய இந்த சாணக்கியன் சொல்றோம் இல்லையா, இந்த சாணக்கியன் அவன் அழிக்க போகிறான். இந்த 9 நந்தா டைனாஸ்டிய அழிக்க போறவனே. இது ஹிஸ்டரியிலேயே நம்ம பார்த்திருக்கோம். இந்தியன் ஹிஸ்டரியில எப்படி கௌட்டில்யன் இவன் நந்த வம்சத்தையே அழிச்சான் அப்படிங்கிறத பத்தி சரித்திரம் சொல்றது. தேஷாம் அபாவே மௌர்யாக பிருத்திவீம் போக்ஷந்தி. சோ இந்த நந்தவம்சம் அழிந்ததுக்கு பிற்பாடு மௌரியர்கள் இந்த ராஜ்யத்தை ஆளப்போகிறார்கள். இது ஹிஸ்டரியிலயும் ரெக்கார்டு இருக்கு. இது புராணத்துல மகர்ஷி போற போக்குல சொல்லிடுறார். ஆனா இவாள்லாம் எப்படி இந்த கௌட்டில்யன் இதை அழிக்கிறான்றத பத்தி அது ஹிஸ்டரியில சொல்ல போறது. இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் சம்ஸ்கிருதத்துல ஒரு நாடகம் ஒண்ணு இருக்கு, முத்ரா ராட்சசம்னு பேரு. முத்ரா ராட்சசம்னு விஷாகதத்தன்ற ஒரு கவி இது அப்படியே ஹிஸ்டாரிக்கல் பிளாட்டை வச்சுட்டு அந்த டிராமாவை எப்படி இந்த கௌட்டில்யன் அழிக்கலான்னு போக்குறார். ஆனா கௌட்டில்யன்கிறது அவனுடைய நிக் நேம், அவனுடைய உண்மையான பெயர் அது கிடையாது. அவனுடைய பெயர் விஷ்ணுகுப்தன்றது பெயர். அவனுடைய பெயர் விஷ்ணுகுப்தன்னு பேரு. அவனுக்கு சாணக்கியன்னு பேர், இன்னொரு பேர் சணகன். அந்த சணக்கம்னா இந்த கடலை கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தானோ என்னமோ தெரியாது. சாணக்கியன்னு பேர் அவனுக்கு. குட்டிலன்னா குரூக்கட் மைண்ட்னு அர்த்தம். குட்டிலம்னா குரூக்கட்னு அர்த்தம். அதுக்கு குட்டில மதித்வாத் கௌட்டில்யஹான்னு அவனுக்கு பேர். ரொம்ப குரூக்கட் மைண்ட். அவன் ஒரு பிரதிஜை பண்றான். அதாவது அந்த ஹிஸ்டாரிக்கலா அந்த கதை என்ன சொல்றான்னா, இவன் பிராமணனா இருந்த போது ஒரு சமயம் ராஜசபைக்கு போறான். ராஜசபையில அப்போ பெருசா ஒரு விருந்து நடக்கிறது. அந்த விருந்து நடக்கிற போது
இவன் உள்ள போறச்சு இவனை விரட்டி விட்டுடுறான். இந்த மாதிரி சிச்சி நீ எல்லாம் இங்க வரக்கூடாது, ரொம்ப கேவலமானவன், நீ வரக்கூடாது அப்படின்னு அவனை அவமானப்படுத்தி அடிச்சு விரட்டி விட்டுடுறான், இன்சல்ட் பண்ணிடுறான். அப்போ இவன் ஒரு பிரதிஜை பண்றான், எப்ப நீ ஒரு பிராமணனை இது மாதிரி சபைக்கு வரக்கூடாது நீ என்னை அவமானப்படுத்தினியோ நான் வம்சத்தையே அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஜை பண்றான். சோ அந்த பிரதிஜை பிரகாரம் அவன் இந்த நந்த வம்சத்தை அழிக்கிறான். அது எப்படிங்கிறதையும் இங்க பராசர மகர்ஷி அப்படி சொல்லல, ஆனா இண்டிகேட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த நந்த வம்சத்துக்கு பிற்பாடு யாரு வரான்னு கேட்டா இவா மௌரியர்கள்லாம் தான் வரா. கௌட்டில்யேவ சந்திரகுப்தம் உற்பன்னம் ராஜ்யே அபிஷேக்ஷதி. சந்திரகுப்தனை தான் இவன் இந்த ராஜாவாக சந்திரகுப்த மௌரியன்னு பேர். அந்த மௌரியா டைனாஸ்டின்னு சொல்ற சந்திரகுப்த மௌரியன். இது எப்படின்னா இதுக்கும் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் அதுலயே சொல்ற, ஹிஸ்டரியில சொல்ற. இந்த மகாபத்ம நந்தன் இருந்தான் இல்லையா, இந்த மகாபத்ம நந்தனுக்கு ஒரு முரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வெண்ட், 4வது வர்ணத்தை சேர்ந்த ஒரு பெண். அவ she was so beautiful, she was exquisitely charming. சோ அவளுக்கும் இந்த மகாபத்ம நந்தனுக்கும் பிறக்கிறவன் தான் சந்திரகுப்தன். இந்த சந்திரகுப்தா முரா அப்படிங்கிறவனுடைய பிள்ளையனானபடியினால இவனுக்கு மௌரியன்னு பேர். முராங்கிற ஸ்திரீயின் மூலமாக இவன் பிறந்ததுனால இவனுக்கு மௌரியன்னு பேர், இவனுக்கு சந்திரகுப்தன்னு பேர். இப்போ அந்த டைனாஸ்டியில வரப்போது நந்தர்கள் எல்லாம் இருக்கிறச்சு இந்த சந்திரகுப்தன் இவா எல்லாம் இந்த முரா, அந்த முராவுக்கு இவா அப்பாவை கூட இந்த மாதிரி, ஏன்னா ராஜாவெல்லாம் அந்த பாலிகமி வாசன் இந்த குவீன் அப்படிங்கிறவோ க்ஷத்ரிய வம்சத்துல ஒருத்தி இருப்போம். மற்றவாள்லாம் எத்தனையோ ராஜானோ பகுவல்லபாகான்னு சொல்லுவான். அப்ப இட் இஸ் நாட் மோனோகமி இன் ஓக், பாலிகமி வாஸ் இன் ஓக். அதுல வரைச்சே எத்தனையோ ஸ்திரீகள் இருப்பா. அவளுக்கு பிறக்கிற பிள்ளைகள்லாம் இந்த ராஜ்யத்துல ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருந்துருவான். இந்த ஒரு போஸ்டிங்னா ஏதாவது ஒரு சீஃப் போஸ்ட், அந்த இதுலயோ அதெல்லாம் ஒரு லெப்டினன்ட் இல்ல அந்த மாதிரி ஒரு தனாதிகாரி, அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல கொடுத்துருவான். இந்த முராங்கிறவ யாருன்னு கேட்டா அந்த கமாண்டர் இன் சீஃப் ஒருத்தன் இருக்கா நந்தாவுக்கு, அவளுடைய பொண்ணு. அவளுக்கும் இவன் இருக்கிறதுனால அந்த முராரி, அந்த முராவனுடைய பிள்ளை மௌரியன். இப்போ இந்த நந்தர்களுக்கெல்லாம் என்ன ஒரு வந்ததுன்னு சொன்னா, எங்கேயாவது இவன்லாம் ஒரு விதத்துல கசின்ஸ் தான். நந்தர்களுக்கே இவன் ஒரு மாதிரி கசின்ஸ். இவன் எங்கேயாவது தனக்கு இடைஞ்சலா இருக்க போறானோ என்னங்கிறதுனால ஏதாவது ஒரு பிளாய், ஏதோ ஒரு அண்டர் சம் ப்ரிடெக்ஸ் என்ன பண்றான், இந்த சந்திரகுப்தனோட பிறக்கிறவா ஒரு 4 பேர், மொத்தம் 5 பேர் பிராதாக்கள். இவா 5 பேர் அண்ணன் தம்பி. இந்த 5 பேரையும் அந்த என்ன பண்றான், ஒரு ப்ரொடெக்ட்ல ஒரு செல்லார், ஒரு பாதாள சிறை ஒண்ணு இருக்கு, அதுல போட்டு அடைச்சிடுறான். இந்த நந்தர்கள் எல்லாருமே அவனை சோதட்டி இவனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறான். இதெல்லாம் இந்த ஹிஸ்டரியில வருது, அந்த நாடகங்கள்ல எல்லாம் இந்த முத்ரா ராட்சச நாடக கதாங்கெல்லாம் வருது, இதுல அதெல்லாம் வருது, ரெஃபரன்ஸ் வருது. இவன் இந்த நந்தர், இந்த முராவனுடைய பிள்ளைகள்லாம் ஜெயில போட்டு இந்த நந்தர்கள்லாம் இருக்கான். இப்போ அப்படியே கொன்னுட்டாலும் தப்பு, அதனால அவன்லாம் என்ன பண்ணுவான், டெய்லி சாப்பாடு கொடுக்கறது இவாளுக்கெல்லாம், இந்த பிரிசனர்ஸ்க்கெல்லாம் எப்படியும் ஃபுட்டு கொடுக்கணும், ஆகாரம் கொடுக்கணும். இவன் என்ன பண்ணுவான், ஒருத்தருக்கு தான் ஆகாரம் கொடுப்பான். ஒருத்தருக்கு கொடுக்குற ஆகாரத்தை 5 பேர் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா யாருமே முழுக்க சாப்பிட முடியாது. அந்த பிரதர்ஸ்கெல்லாம் தங்களுக்குள்ள என்ன பண்றா, அவ பார்த்து சரி நம்மள யாராவது ஒருத்தன் ஜீவிச்சிருந்தா போறோம், இந்த 5 பேருடைய சாப்பாட்டை ஒத்தனே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி 4 பேர் they dies of starvation, அந்த பட்னி இருந்தே போயிடுறான் அந்த 4 பேர். அதுல மிஞ்சி இருக்கிறவன் சந்திரகுப்தன் ஒத்தன் தான் அந்த இடத்துல இருக்கான். அப்போ ஒரு அந்த தேசத்துல ஒரு இவன் வரான், ஒரு மெஜிஷியன் மாதிரி வரான். அவன் என்ன பண்றான், ஒரு வேக்ஸ் மெழுகுனால ஆன ஒரு சிம்மம், அது உள்ள மேக்னெட் இருக்கும்,
அந்த மேக்னெட்டா அது ஒரு கேஜ், அது ஒரு பொம்மை தான் அது. இவன் என்ன பண்ணுவான், இவன் கையில ஒரு இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒரு இரும்பு தடி வச்சிருந்திருப்பான். அதை இப்படியே அசைக்கிறதுனால அந்த கேஜில் இருக்க அந்த வேக்ஸ் லைன் அப்படியும் இப்படியும் மூவ் ஆகும். அப்போ இந்த அவன் ஒரு சேலஞ்ச் பண்றான், யாராவது இந்த கேஜில் இருக்கிற சிம்மத்தை அந்த கம்பியை எடுக்காமல் வெளியில கொண்டு வரணும்னு ஒரு சேலஞ்சு. இது என்னடா அது புதுசா இருக்கேன்னு சொல்ற போது இதை சந்திரகுப்தன் கேள்விப்பட்டு நான் ட்ரை பண்றேன்னு வெளில வரான். சரி, இவன் ராஜாவுக்கு இது பெரிய நண்பர்களுக்கு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ இது. சரி இவன் பார்க்கட்டும்னு சொல்லி அலோவ் பண்றான். இவன் நல்லா நோட்டீஸ் பண்ண உடனே இவன் இந்த தன்னோட கையில இருக்கிற ஸ்டாஃப் அந்த தடியை மூவ் பண்றதுனால அந்த சிம்மம் மூவ் பண்றதை பார்த்துட்டு இவன் கண்டுபிடிச்சிடுறான் சந்திரகுப்தன். இது இட் இஸ் நாட் ரியல், இட் இஸ் ஒன்லி அ மெக்கானிசம் தெரிஞ்சுட்டு ஒரு இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சின்னு வந்து அப்படி வைக்கிறான். அந்த மெல்ட் ஆயிடுறது அந்த சிம்மம். ஒன்னா எல்லாம் இவனுடைய புத்திசாலித்தனத்தை அப்ரிஷியேட் பண்ணி அவன் விட்டுறான், ரிலீஸ் பண்ணிடுறான். சரி, நான் 5 பேர்ல ஒருத்தான் 4 பேர் போயிட்டான், ஒருத்தன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுப்தனை வெளியில விட்டுருவான். அப்போ இவன் போற போது எப்படி என்ன பண்றது, இவனுக்கு ஃபியூச்சரே ஒன்றும் தெரியாத இருக்கு. அப்பதான் இந்த சாணக்கியனை அவன் இன்சல்ட் பண்ணி அனுப்புற போது வெளியில வந்து வரைச்சே இந்த சாணக்கியன் காலில் ஒரு புல்லு தடுக்கிறது. புல்லு தடுக்கின உடனே சாணக்கியன் என்ன பண்றான், அந்த புல்லை பார்த்து அந்த அப்படியே அதை வேரோட பிடுங்குறான். பிடுங்கி அதை எரிச்சு, அந்த புல்லை எரிச்சு அதை அப்படியே சாம்பலாக்கி தண்ணியில போட்டு கரைச்சி அவனே அதை குடிச்சுடுவான். இவன் பார்த்தா இவன் கேட்பான், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்பான். எனக்கு சத்ருன்னு திறந்தா அவன் எந்த ஃபார்ம்லையும் என்கிட்டதான் அழிச்சுடணும் அப்படின்னு இவன் சாணக்கியன் சொல்லுவான். அப்பதான் சந்திரகுப்தனுக்கும் சாணக்கியனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இவன் பார்த்தா இவன் தான் எனக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் 2 பேருக்கும் ஒரே எய்ம், நந்தர்களை ஒழிக்கணும் அப்படின்னு. அப்போ தே பிளான் அக்கார்டிங்லி. அதை பிளான் பண்ணி எப்படிவா எல்லா நந்தர்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப் அழிக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரியில முழுக்க சொல்லுவார். அப்போ சொல்லுவார், இந்த கௌட்டில்யேவ சந்திரகுப்தம் உற்பன்னம். இந்த கௌட்டில்யன் தான், கௌட்டில்யன்கிறவன் அவனுக்கு டைட்டில். உற்பன்னம் ராஜ்யே அபிஷேக்ஷதி. அவன் இந்த ராஜ்யத்தை இவனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறான். அவனுக்கு தான் சொல்ற. அப்போ இந்த சந்திரகுப்தனாக தஸ்யாபி புத்திரஹா பிந்துசாரஹா பவிஷ்யதி. இந்த சந்திரகுப்தனுடைய பிள்ளைதான் பிந்துசாரன்னு பேர். தஸ்யாபி அசோகவர்தனஹா. இந்த பிந்துசாரனுடைய பிள்ளைதான் அசோகா. கிங் அசோகான்னு நம்ம ஹிஸ்டரியில எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, அந்த அசோகன் வரப்போகிறான், அசோகவர்தனா. ததா சுயசாஹா, அவனுடைய பிள்ளை சுயசான்னு, சுயசஸ்ன்னு பேரு. அந்த சுயசஸ்னுடைய பிள்ளை யாருன்னு கேட்டா அந்த தசரதா, அவனுடைய பிள்ளை தசரதன். ததச்ச சம்யுதா, அவனுடைய பிள்ளை சம்யுதன். இவனுடைய பிள்ளை ஷாலிசுகன் அப்படிங்கிற. இவனுக்கு அப்புறம் சோமசர்மா, தஸ்யாபி சோமசர்மனா சததன்வா, அவனுடைய பிள்ளை சததன்வா. தஸ்யானு பிருஹத்ரதநாமா பவிதா, அவனுடைய பிள்ளை பிருஹத்ரதன்னு பேரு. ஏவம் ஏதே மௌரியாக தச பூபதையா பவிஷ்யந்தி. இது மாதிரி 10 மௌரியர்கள், அப்தசதம் சப்தத்ரிம்சத் உத்தரம். இப்போ இவர்கள் எல்லாம் என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்டா 137 வருஷம் இந்த தேசத்தை ஆளப்போகிறார்கள். தேஷாம் அந்தே பிருத்திவீம் தச சுங்கா போக்ஷந்தி. அதுக்கப்புறம் சுங்கமித்திரர்கள் அப்படின்னு பேர், சுங்கா டைனாஸ்டின்னு வரப்போறது. எப்படி ஹிஸ்டரி ரெக்கார்ட் பண்றார், மௌரியா முதல்ல நந்தா டைனாஸ்டி, அதுக்கப்புறம் மௌரியா, அதுக்கப்புறம் சுங்கா டைனாஸ்டின்னு சொல்ல போறார். சுங்க வம்சத்து ராஜா 10 பேர் இந்த பூமியை ஆளப்போகிறார்கள். இப்போ தேஷாம் பிருத்திவீம் தச சுங்கா போக்ஷயந்தி. புஷ்யமித்ர சேனாபதி சுவாமினம் ஹத்வா ராஜ்யம் கரிஷி தஸ்ய ஆத்மஜா அக்னிமித்ரா. இந்த சுங்க வம்சத்துல இருக்கக்கூடிய புஷ்யமித்ரன் அப்படிங்கிறவன் சேனாதிபதி, கமாண்டர் இன் சீஃப். அவன் என்ன பண்ண போறான், இந்த லாஸ்ட் ஆஃப் த சுங்கா கிங்ஸ் அவனை கொன்னுட்டு இவன் புஷ்யமித்ரன் ராஜாவாக வரான். அந்த புஷ்யமித்ரனுடைய பிள்ளைதான் அக்னிமித்ரன் பேர்.
தஸ்ய ஆத்மஜா அக்னிமித்ரஹா. இந்த புஷ்யமித்ரனுடைய பிள்ளை அக்னிமித்ரன்னு பேர். இந்த அக்னிமித்ரனை வச்சுட்டுதான் காளிதாச மகாகவி மாளவிகா அக்னிமித்ரம்னு ஒரு நாடகம் எழுதுறான். காளிதாச மகாகவி எழுதக்கூடிய மாளவிகா அக்னிமித்ரம் அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்துல இந்த அக்னிமித்ரனை வச்சுட்டுதான் ஒரு ஒரு ஹீரோவா வச்சுட்டு எழுதுறான். அக்னிமித்ரா தஸ்மாத் சுஜேஷ்டா, அவனுடைய பிள்ளை சுஜேஷ்டன், அவனுடைய பிள்ளை அந்த வசுமித்ரஹா. தஸ்மாதபி உதங்கஹா, அவனுடைய பிள்ளை உதங்கன், உதங்கனுடைய பிள்ளை ததா புலிந்தகா, அவனுடைய பிள்ளை புலிந்தகன். ததோ கோஷவசு, அவனுடைய பிள்ளை கோஷவசுன்னு பேர். இவனுடைய பிள்ளை தஸ்மாதபி வஜ்ரமித்ரா. ததோ பாகவதா, அவனுடைய பிள்ளை பாகவதன். அவனுக்கு அப்புறம் வரக்கூடிய தஸ்மாத் தேவபூதிஹி, அவனுடைய பிள்ளை தேவபூதி. இது ஏதே சுங்காக துவாதச உத்தரம் வருஷம் பிருத்திவீம் போக்ஷியந்தி. அதுக்கப்புறம் இவா எல்லாருமே 112 வருஷங்கள் இந்த சுங்க வம்சத்தை ஆளப்போகிறார்கள் அப்படின்னு எல்லாம் வருது. ததா கண்வான் ஏஷா பூர்யாஸ்யதி. இதுக்கப்புறம் இந்த சுங்கமித்திரர்களுக்கு அப்புறம் வரக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த அவனுடைய பிள்ளை இந்த தேவபூதி அப்படிங்கிற லாஸ்ட் ஆஃப் த சுங்கா டைனாஸ்டி, அவனுடைய பிள்ளை கண்வன்னு பேர். அவன் தன்னுடைய ராஜாவன் கடைசி ராஜா வசுதேவனை கொன்னுட்டு அவனே ராஜாவா வந்துடுறானா. தேவபூதிம் த சுங்க ராஜானம் வியசனினம் தசைவ அமாத்தியா கண்வஹா வசுதேவ நாமா தம் நிகத்திய ஸ்வயம் அவனையும் போக்ஷதி. அவருடைய பிள்ளை கண்ணை ஆளப் போகிறார். தஸ்ய புத்ரோ பூமித்ரா தஸ்யாபி நாராயண், அவனுடைய பிள்ளை பூமித்ரன், அவனுடைய பிள்ளை நாராயணன். நாராயண ஆத்மஜஸ்து காண்பம் தத் பூத்தியா பலிபுச்சக நாமா ஹத்வா. இந்த அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, நாராயணனுடைய பிள்ளை சுஷர்மா. இவன் என்ன பண்றான், இந்த சுஷர்மாவை அவனுடைய சர்வன்ட் ஒருத்தன், அவனுடைய சர்வன்ட் சொல்றப்போ நாராயண ஆத்மஜது காண்டம் தத் பிரித்யா, பிரித்யகான வேலைக்காரன், பலிபுச்சக நாமா, பலிபுச்சகன்னு பேரு. அவனை கொன்றுவிட்டு ஆந்திர ஜாதியோ வசுதாம் போக்ஷியதி. அவன் யாரு அப்படின்னு கேட்டா ஆந்திர ஜாதியை சேர்ந்தவன். ஆந்திர ஜாதியை சேர்ந்தவன்னா இந்த அது ஆந்திர ஜாதியை பத்தி சொல்லிச்சு கொஞ்சம் தாழ்ந்தவர்கள்னு சொல்ற. இந்த ரெக்கார்ட் பண்றச்சு இதெல்லாம் ஆந்திர ஜாதி, இதெல்லாம் விஸ்வாமித்திரருடைய சாபத்தினால வந்தவர்கள்னு இந்த ஐத்தரேய பிராமணத்துல ஒரு கதை வரப்போறது. இவன் இந்த வேலைக்காரர்கள் எல்லாம் இந்த ஆந்திர ஜாதியை சேர்ந்தவன். அவன் அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனை கொண்டு விட்டு அவனே இந்த ராஜ்யத்தை ஆளப்போகிறான். ஆந்திர ஜாதியா வசுதாம் ததச்ச கிருஷ்ணா நாமா தத் பிராதா பிருத்திவிபதி பவிஷ்யதி. அவனுடைய சகோதரன் கிருஷ்ணன்றதான் இந்த பூமியை ஆளப்போகிறான். அவனுடைய பிள்ளை தஸ்யாபி புத்திரஹா சாந்தகர்ணி, தஸ்யாபி பூர்ணோத்சங்கா, தத் பூர்ணோத்சங்கன்னு பேரு. தத் புத்திரஹா சாதஹாலாஹலா, அவனுடைய பிள்ளை அந்த சாதஹாலாஹலன்னு பேரு. சாதகர்ணி, அவனுடைய பிள்ளை ஹாலாஹலாது பலலகா ததா புலிந்த சேனா ததா சுந்தரா ததா சாதகர்ணி ததா சிவः ஸ்வாதிஹி தஸ்மாதபி யஜ்ஞஸ்ரீஹி ததோ த்வியஜ்ஞः தஸ்மாத் சந்திரஸ்ரீஹி தஸ்மாத் புலோமாதிஹி. இது எல்லாம் வரிசையா இந்த வம்சங்களை எல்லாம் பலபலகன், புலிந்த சேனன், சுந்தரன், சாதகர்ணி, அந்த இவன், இதெல்லாம் சொல். தஸ்மா ஏவமேதே த்ரிம்ஷத் சத்வார்யா அப்தசதானி. இவர்கள் எல்லாருமே இந்த 30 ஆந்திர இதெல்லாம் 456 வருஷங்கள் இந்த பூமியை ஆளப்போகிறார்களாம். சொல்ல த்ரிம்ஷத் சத்வாரி அப்தசதானி ஷட் பஞ்ச சத அதிகானி பிருத்திவீம் போக்ஷியந்தி. ஆந்திர பிருத்யாக சப்தாக வீர பிரபுதய தச கர்தவினச்ச பூபுஜா பவிஷ்யந்தி.
இந்த மாதிரி இந்த ஆந்திர சேர்ந்தவர்கள் எல்லாருமே 456 வருஷங்கள் இந்த பூமியை ஆளப்போகிறார்கள். இதுக்கப்புறம் ததா ஆந்திர பிரத்யா ததஷ ஷோடச பூபதையா பவிதாரா, அதுக்கப்புறம் 16 பேர்கள் ஒரு ஆபீரர்கள்னு பேர். ஆபீரர்கள் 16 பேர். ததச்ச அஷ்டோ யவனாக, 8 யவனர்கள். யவனர்கள் யவனர்கள் அப்படின்னா இந்த ஒரு ஃபாரினர்ஸ். யவனர்கள் யவனர்கள்னு சொல்ல போறதெல்லாம் அநேகமா இவ கிரீக்ஸ ரெஃபர் பண்றான். கிரீக்ஸ் தான் ரெஃபர் பண்ண போறா. அதெல்லாம் யவனர்கள் அவளுக்கு தான் பேரு. அந்த யவனாக சதுர்தச துருஷ்காக, சதுர்தச துருஷ்காக 14 துலுக்கர்கள். அந்த துலுக்கன் அதாவது டர்க்கின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டர்க்கி தான் துருக்க தேசம்னு தமிழ். அந்த துருக்க தேசத்தை சொல்லச்சே அந்த துலுக்கன் அந்த ரகாரத்துக்கும் லகாரத்துக்கும் வித்தியாசம் போய் துருக்க தேசத்திலேருந்து வந்தவர்கள் துலுக்கர்கள்னு பேர். அவர்களே தான் அந்த துருஷ்காக. அத சுவாமி தேசிகன் அபீதி ஸ்தவத்துல சொல்ற போது ஜெகதி ஜிரும்பமா துருஷ்க யவனாதிபிகி ஜெகதி ஜிரும்பமானம் பயம். துருஷ்கர்களாலும் யவனர்களாலும் இதுக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து நம்முடைய சனாதன தர்மத்துக்கு. அத ரங்கநாதன் தான் போக்கடிக்கணும்னு அங்க அபீதி ஸ்தவத்துல பிரார்த்திக்கிறாருங்க. துருஷ்காக அவள என்ன பண்ண போற, இந்த ஒரு 16 துருஷ்கர், அப்புறம் முண்டர்கள் துருஷ்கா முண்டாச்ச திரையோதச ஏகாதச மௌனாக, மௌனர்கள். ஏதேவை பிருத்திவிபதையா பிருத்திவீம் தசவர்ஷ சததானி, அதாவது 1099 வருஷம் இவர்கள்லாம் ஆளப்போகிறார்கள். சார் நவத்யதிகானி போக்ஷந்தி ததச்ச மௌனா ஏகாதச பூபதையா அப்தசதானி த்ரீணி பிருத்திவீம் போக்ஷந்தி. அப்போ இந்த 13 இவ எல்லாருமே 1099 வருஷங்கள் இந்த பூமியை ஆளப்போகிறார். எப்படி எல்லாம் மாறி மாறி இதெல்லாம் வரப்போறதுங்கிறத இவ அழகா எடுத்து சொல்ற. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு இந்த மௌனர்கள் இதுல 300 வருஷங்கள் ஆள்றாளாம். இவா எல்லாரும் போனதுக்கு பிற்பாடு பூபதையா தேஷு உத்சன்னேஷு கைங்கிலா யவனாக பூபதையா, இவர்கள்லாம் போனதுக்கு பிற்பாடு கைங்கிலர்கள் சொல்லக்கூடிய யவன ஜாதியை சேர்ந்தவர்கள் இவாள்லாம் என்ன பண்ண போறா, பூபதையா பவிஷ்யந்தி அமூர்தா அபிஷிக்தாக, பட்டாபிஷேகம் ஆகாமலேயே ராஜ்யத்தை ஆளப்போகிறார்கள். இதையெல்லாம் எப்படி கலியுகத்துல நடக்க போறதுங்கிறத அவர் சொல்ற. அதுக்கப்புறம் இந்த தேஷாம் அபத்தியம் விந்திய சக்தி, இந்த வம்சத்துல வந்தவன் தான் விந்திய சக்தின்னு பேர். ததா புரஞ்சயா தஸ்மாத் ராமச்சந்திரா தஸ்மாத் தர்மவர்மா ததோ வங்கஹா, அதுக்கப்புறம் வங்கன்னு பேரு. வங்க ததா ததோ அபூது நந்தனஹ ததா சுனந்தி தத் பிராதா நந்தி யசாஹ சுக்ரஹ பிரவீரஹ ஏதே வருஷசதம் ஷட்வர்ஷாணி பூபதையா பவிஷ்யந்தி. இவர்கள் எல்லாருமே 106 வருடங்கள் அரசாளப் போகிறார்கள். ததா தத் புத்திராக திரையோதச ஏதே பால்லிகாச்ச த்ரயஹ. இப்போ இவா எல்லாருமே இவர்கள் வம்சத்துல வந்திருக்கக்கூடிய 13 பேர்கள் பாஹ்லீகர். இவர்கள் எல்லாருமே புஷ்யமித்ராக ஷடுமித்ராக திரையோதச ஏகலாச்ச சப்த ஆந்திராக. இந்த பகுமித்ரன் இந்த 13 பேர் ஆந்திரர்கள். ஆந்திரர்கள்லாம் இவாளுக்கு இருக்கக்கூடிய வாசல் கிங்ஸ், சித்திரரசர்களாக இருந்து இந்த ராஜ்யத்தை ஆண்டு வருவார்கள். ததச்ச கோசலாயாம் து நவச்சைவ பூபதையா பவிஷ்யந்தி. அதற்கு பிறகு இந்த கோசல நாட்டை இந்த 9 ராஜாக்கள் ஆளப்போகிறார்கள். நைஷதாஸ்து ச ஏவா, அவர்கள் எல்லாம் நிஷாத தேசம்னு நைஷதம், அதாவது நளன் வந்தானோ இல்லையோ அந்த தேசத்துல இருக்கக்கூடியவர்கள். மாகதாயாம் து விஸ்வஸ்பட்டிகா சப்ஞா அந்யான் வர்ணான் கரிஷ்யதி. அப்போ மகத தேசத்துல விஸ்வஸ்பட்டிகன்னு சொல்லக்கூடிய மற்ற வர்ணங்கள்,
அதாவது இந்த வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் மீறி அவ பண்ண போறாளாம். மற்ற வர்ணங்களை எல்லாம் உண்டாக்க போகிறார்கள். அது யாருன்னு கேட்டா கைவர்த்த பட்டு புலிந்த பிராமணான் பிராமணான் ராஜ்யே ஸ்தாபயிஷ்யதி. அதாவது யாருன்னு கேட்டா இந்த ஃபிஷர்மென் சொல்றோம் இல்லையா, இந்த ஃபிஷர்மென், அப்புறம் ஹண்டர்ஸ், அப்புறம் புலிந்தர்கள்னு சொல்லக்கூடிய பிராமணர்கள், இவர்களை எல்லாம் இந்த ராஜ்யத்துல அவன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வர போறானா அந்த ராஜா. உத்சாத்யா அகில க்ஷத்ர ஜாதிம் நவநாகாக பத்மவத்யாம் நாம புரியாம் அனுகங்கா பிரயாகம் கயாத் சுப்தாஞ்ச மாகதா போக்ஷியந்தி. அப்போ இந்த பத்மாவதி அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டணம், அதுல இந்த மகத வம்சத்தை சேர்ந்த நாகர்கள் எல்லாம் அவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா நாகர்கள், நாகாஸ்னு பேர். அவள்லாம் என்ன பண்ணுவா, க்ஷத்ரிய வம்சத்தை எல்லாம் அழிச்சு அப்போ இல்ல கங்கை, அதான் சொல்ற பத்மவத்யானா புரியாம் அனுகங்கா பிரயாகம், கங்கை தொடங்கி பிரயாகம் வரையில் இருக்கக்கூடிய கயாத் குப்தாம்ச மாகதா பவிஷ்யந்தி, அதை ஆளப்போகிறார்கள். இதையெல்லாம் இந்த கோசலான், கோசல ஆந்திர புன்ற தாமிரலிப்த சமதடபுரீம் ச தேவரக்ஷிதோ ரக்ஷிதா. கோசல தேசம், ஆந்திர தேசம், புன்ற தேசம், தாமிரலிப்தம், சமுத்திரபுரி அப்படிங்கிறதுல எல்லாம் தேவரக்ஷிதா அப்படிங்கிற ராஜா வரப்போகிறான். அதுக்கப்புறம் அதுல ஒரு ஒரு கலிங்க மாஹி மகேந்திரான் குஹா, கலிங்க மாஹிஷ் மகேந்திர பௌமானு குஹா பவிஷ்யந்தி. இந்த கலிங்க தேசம், மாஹிஷ்மதி மாஹிஷ தேசம், மகேந்திரம், பௌமம், இதையெல்லாம் இருக்கக்கூடியதை குஹர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் அனுபவிக்க போகிறார். அந்த நைஷத நைமிஷக நைமிஷக கால கோஷகாஞ்சன பதான் மணிதான்யக வம்சா போக்ஷியந்தி. அப்புறம் நைஷம் நைமிஷம் காலகோஷம் இதிலையெல்லாம் மணிதான்யகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய வம்சத்தவர்கள்லாம் ஆளப்போகிறார்கள். அப்புறம் அந்த திரைராஜ்ய முஷிக ஜனபதான் கனகாஹ்வயோ போக்ஷியந்தி. அப்புறம் இந்த முஷிகம், அந்த ஒரு வைராக்கியம் முஷிகம்ன்ற தோஷத்தை எல்லாம் இந்த சுனகன் அப்படிங்கிற ராஜா ஆளப்போகிறான். அதுக்கப்புறம் சௌராஷ்டிரவந்தியா சூத்ராபீரான் நர்மதாம் மருபூமி விஷயாம்ச்ச விராத்திய திஜாபீ சூத்ராத்யா போக்ஷியந்தி. அதுக்கு மேல சொல்ற சௌராஷ்டிரம், அவந்தி, சூத்ரம், ஆபீரம், இதனால் நர்மதை நதிக்கரைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரை பெல்ட், இதையெல்லாம் யாரு வதிக்க போறான்னு கேட்டா விராத்தியாகா. விராத்தியன்னா இந்த கர்மானுஷ்டானத்தை விட்டுட்டு இருக்கக்கூடிய பிராமணனுக்கு விராத்தியன்னு பேர். கர்மானுஷ்டானம் இல்லாத பிராமணன்னு அர்த்தம். இதையெல்லாம் விராத்திய த்விஜாபி, த்விஜன்னா பிராமணன், விராத்திய த்விஜன் கர்மச்சண்டாளனாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் அந்த ராஜ்யத்தை ஆளப்போகிறார்கள். இதையெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் சிந்து தடதா விகோர்வி சந்திரபாகா காஷ்மீர விஷயாம்ச்ச விராத்திய மிளேச்ச சூத்ராதயோ போக்ஷியந்தி. சீஷோர், சிந்து தடம்னா சமுத்திர தீரத்துல இருக்கக்கூடிய தேசங்கள். தாலிகோர்வி, சந்திரபாகான்னு ஒரு நதி, அந்த சந்திரபாகா நதி, காஷ்மீரம், இதையெல்லாம் ரொம்ப தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்களும் மிளேச்சர்கள்னு சொல்லக்கூடிய சூத்ரர்கள், இதையெல்லாம் விராத்திய மிளேச்ச சூத்ராதயா இவர்கள் எல்லாம் ஆளப்போகிறார்கள். ஏதேச்ச துல்லிய காலாக சர்வே பிருத்திவியாம் பூபுஜோ பவிஷ்யந்தி. இது எல்லா இந்த பாகங்களை எல்லாம் ஒரே சமயத்துல ஆளப்போகிறார்கள். எல்லா இடத்துலயும் யாருன்னு கேட்டா அந்த பியூர் ரேஸ் அப்படிங்கிறது போயிடும். கீழே இருக்கிறவன் மேல இருக்கிறவனை கொண்டுட்டு அதர்ம வழியில இந்த ராஜ்யத்தை எல்லாம்
கவர்ந்து கொண்டு ஆளப்போகிறார்கள். அல்ப பிரசாதா பிருகத் கோப். இப்பதான் இதையெல்லாம் அந்த கலி காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு சொல்றார். அல்ப பிரசாதாக, இவாளுக்கு கண்டென்ட்மெண்டே இருக்காது, திருப்திங்கிறது ஏதாவது குறைஞ்ச ஒரு சந்தோஷம் இருப்பவர்களாக இருப்பார்கள். பிருகத் கோபாகா, ரொம்ப கோபமுடையவர்களாக இருப்பார்கள். சர்வகாலம் அனிருத்த தர்மா ருச்சையா, எப்பொழுதும் பொய் பேசுகிறவர்களாகவே, எப்பவும் பொய் சொல்றதுல எல்லாரும் கெட்டிக்காரர்களா இருப்பாளாம். தர்ம ருச்சையாக ஸ்திரீ பால கோபத கர்த்தார, ஸ்திரீகளை அவமானப்படுத்துறது, குழந்தைகளை எல்லாம் இந்த மாதிரி ஹிம்சை பண்றது, இந்த ஸ்திரீகளையும் குழந்தைகளை பாலகர்களையும் பசுக்களையும் கோவத கர்த்தாரா, பசுவதைகளாக செய்பவர்களையும் பரஸ்வாதான் அருச்சையா, அதுக்கப்புறம் மற்றவர்களுடைய சொத்தை அபகரிப்பதிலேயே நோக்கு உடையவர்களாகவும், அதுக்கப்புறம் அல்ப சாராக தமிஸ்ர பிராயாக, அதாவது அல்ப பிராயாக, அதாவது ஒரு பவர் வீரம்ங்கிறது அல்பமான வீரம், தமோகுணம் நிறைந்தவர்களாகவும், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு உதிதா அஸ்தமித, தோன்றின உடனே நீர்க்குமிழி மாதிரி, அதாவது பபிள்ஸ் எல்லாம் வந்தா உடனே எப்படி போயிடுறது, அந்த மாதிரி உற்பத்தியாய் உடனே அழிஞ்சு போயிடுற மாதிரி இருக்கக்கூடிய அல்ப ஆயுஷா, அல்ப ஆயுஷை கொண்டவர்களாகவும், மகாச்சா அல்ப தர்மாக, பேராசை கொண்டவர்களாகவும், ரொம்பவும் அந்த புண்ணியமே இல்ல அல்ப தர்மாக, ஒரு லிட்டில் தர்மமே இல்லாதவர்கள், லுப்தாஸ்ச பேராசை உடையவர்களாகவும் இருக்க போகிறார்கள். தைஷ்ட விமிஸ்ரா, எவ்வளவு அழகா இப்ப இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே மகரிஷி சொல்றார். அப்ப எல்லாருமே தைஷ்ட விமிஸ்ரா ஜனபதாக, இந்த தேசங்களை எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்க்க போகிறாளாம். சேர்த்து விமிஸ்ராக ஜனபதாக தச்சீலா அனுவர்த்தினக, தனக்குன்னு இருக்கக்கூடிய ஆச்சாரத்தை விட்டு மற்ற தேசத்து ஆச்சாரத்தை எல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாளாம். அதாவது நம்ம பண்றோம் இல்லையா, நமக்குன்னு இருக்கக்கூடிய கலாச்சாரம் கல்ச்சர்ன்றதை விட்டுடுறோம், விட்டுட்டு இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா, அதுதான் இங்க இண்டிகேட் பண்ற. அதாவது என்ன பண்றா, இந்த மிஸ்ரா தச்சீல அனுவர்த்தினா ராஜ ஆசிரிய சுஷ்மினஹா, ராஜா ஆசிரிய சுஷ்மினஹா அப்படின்னா ஒரு மற்றவர்களை ராஜாக்களை அவனை அண்டி பொழைக்கிறதையே அந்த ஆசிரிய சுஷ்மினா. மிளேச்ச ஆச்சாராக, மிளேச்ச ஆச்சாரத்தை, அதாவது ஃபாரின் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, இந்த ஃபாரின் கல்ச்சர், அந்த விதேசத்து ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர்களாம். விபர்யேன வர்த்தமானாக, விபரீதமான ஒரு நடவடிக்கைகளை கொண்டவர்களாகவும், அந்த ஒழுக்கம் போயிடும். அந்த விபரீத வர்த்தமானாக பிரஜாக க்ஷபயிஷ்யந்தி, இந்த பிரஜைகள்லாம் என்ன ஆவான்னா இப்படி குறைஞ்சு போயிடுவாளாம். இந்த மாதிரி அல்பமாக தன்னுடைய ஆச்சாரத்தை சுதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்தை கடைபிடிக்கிறதுனால எல்லாத்தையும் கெட்டு குட்டிச்சவரா ஆக்கிட போறா அப்படின்னு சொல்றாரு. இப்போ ததச்ச அனுதினம் அல்ப அல்ப அல்பஹ்வாக சவ்யவச்ச சேதாக சவ்யவச்சேத தர்மார்த்த யோஜ கதா சம்சயோ பவிஷ்யந்தி. அதனால டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக தர்மம் எல்லாம் குறைஞ்சு போயிடுவான். அதனால தர்மம் குறைய குறைய என்ன ஆகுதுன்னு கேட்டா, அனுதினம் அல்பால்ப அன்னாக, அல்பால்பன்னா கொஞ்சம் கொஞ்சமா, விவச்சேதம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே போறதுனால தர்மா அர்த்தம், இந்த தர்மம் குறைய குறைய அர்த்தம் ஐஸ்வர்யமும் குறைஞ்சு போயிடுது. அர்த்தையோ ஜகதா சம்சயோ பவிஷ்யதி, இந்த ஜகத்துக்கு ரொம்ப பெரிய அழிவை உண்டாகும். தர்மம் குறையும், அர்த்தம் குறையும், அதனால எல்லா நாசமும் உண்டாக போகிறது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டார். ததச்ச அர்த்தையேவ அபிஜன ஹேது. எவ்வளவு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் பராசர மகரிஷி சொல்ற. அப்ப எதுதான் எவன் உயர்ந்தவனாக கருதப்படுவான், எவன்
வசத்தியா நினைச்சுக்கப்படுவான் அப்படின்னு கேட்டா, எவங்கிட்ட பணம் இருக்கோ அவனைதான் வசத்தியா நினைச்சுப்பாளாம். அவன் தர்மத்தை கடைபிடிக்கிறானா, அவன் எப்பேற்பட்டவன் எல்லாம் பார்க்க போறது இல்ல. இவாள்லாம் என்ன பண்ண போறா லோகத்துல அப்படின்னு கேட்டா, எவங்கிட்ட பொருள் உடையவனே பெரிய மனிதனாக கருதப்படுவான். இவ்வளவு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்ப சொல்லியிருக்காரு. ததச்ச அர்த்தையேவ அபிஜனம். அபிஜனம்னு சொன்னா உயர்குடி பிறப்பு. இந்த பணம் இருக்கிறவன் தான் பெரிய மனுஷனாக கருதப்படுவான். பலமேவ அசேஷ தர்ம ஹேது. அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் அந்த எல்லா தர்மத்துக்கும் ஹேதுவாக ஆகும். அந்த பிசிக்கல் ஹெல்த் பலவான் அப்படின்னா என்ன, அந்த பலம் சரீர பலம் தான் தர்மத்துக்கு காரணமாகும். அந்த இதுவே கிடையாது. பலமேவ அசேஷ தர்மஹேது அபிருச்சிரேவ தாம்பத்திய சம்பந்த ஹேது. அதாவது அந்த ஒரு ஒரு நல்ல ஹேபிட் கிடையாது. இந்த அந்த மேரேஜ் தம்பதிகள்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, பார்த்தா கண்ணுக்கு அழகா இருந்தா போதும். அவ நல்ல ஒழுக்கம் இருக்கவாளா, நடவடிக்கை இருக்கிறவாளா சொல்ற. தாம்பத்திய சம்பந்த ஹேது. தாம்பத்திய சம்பந்தத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா அபிருச்சி தான். பார்த்தா பிடிச்சிருக்கா, சரி அவ்வளவுதான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி பார்த்தா பிடிச்சிருந்தா பண்ணிக்க வேண்டியது, அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட போறதுங்கிறார். ஸ்திரீத்வமேவ உபபோக ஹேது. அந்த ஸ்திரீத்வம், அந்த பெண் அப்படிங்கிறவள் எப்படி கன்சிடர் பண்ணப்படுவா, ஸ்திரீகளை எப்படி கன்சிடர் பண்ணுவான்னா வெறும் போக பொருளாக கன்சிடர் பண்ணுவாளாம். அந்த பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஸ்திரீகளை எப்படி போகத்துக்கு தான் காரணமாக நினைப்பாளே தவிர வேற நல்ல விஷயத்துக்கே நினைக்க மாட்டான். அதாவது ஸ்திரீங்கிறவா எப்பதுக்குன்னு கேட்டா ஒரு தர்மம். ஏன்னா நம்ம இந்த விவாக மந்திரங்கள்லாம் பார்க்கலாம். பார்த்தா the position or the status assigned to women, ஸ்திரீகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கௌரவம் நம்முடைய சனாதன தர்மத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கௌரவம் மாதிரி எந்த தர்மத்திலையும் எந்த கலாச்சாரத்திலையும் ஸ்திரீகளுக்கு அவ்வளவு உயர்ந்த கௌரவம் எங்கேயுமே கொடுத்தது கிடையாது. நம்ம கலாச்சாரத்துல மட்டும்தான் கொடுத்திருக்கா. அப்போ ஸ்திரீகளை எல்லாம் பண்ற போது ஒரு கல்யாண மந்திரத்துல சொல்றோம், விவாக மந்திரத்துல, ஏன்னா தர்ம பிரஜார்த்தம் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்குறதுக்காக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணுமே தவிர ஒரு காமத்துக்காகவோ ஒரு போகத்துக்காகவோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது கிடையாது. அப்படி வச்சுக்கல. அதான் இங்க குறிப்பிட்டு சொல்றார். ஸ்திரீத்துவம்ங்கிறது எதுக்காக வருதுன்னு கேட்டா போகத்துக்கு மட்டுமே தவிர வேற எதுக்கும் கிடையாது. அன்றிதமேவ வியவஹார ஜெயஹேது. அன்றிதம், ரிதம்னா சத்தியம், அன்றிதம்னா பொய். பொய் சொல்றதுதான் ஒரு விவகாரத்தை ஜெயிக்கிறதுக்கு காரணம். அதாவது ஒரு டிஸ்பியூட்னு வச்சுக்கலாம். டிஸ்பியூட்டை ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் எதுன்னு கேட்டா பொய் சாட்சி. இந்த பொய் சொல்றதுதான் அந்த டிஸ்பியூட்டை தீர்மானம் பண்றதுக்கு ஹேதுவாக ஆகுமே தவிர நியாய தர்மங்கள் எல்லாம் எதுவுமே இருக்காது. உன்னதா உன்னதா அம்புதைவ பிருத்திவி ஹேது. தண்ணி எங்க இருக்கோ இல்லையா, அம்புன்னா ஜலத்துக்கு பேர். எங்க ஜலம் நிறைய இருக்கோ அந்த இடத்துல போய் ஆக்குப்பை பண்ணிக்க வேண்டும். பிருத்திவி ஹேது. அதாவது இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம், அந்த இடத்துல எல்லாம் இதுதான் இன்சிடென்டெல்லாம் நம்ம வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் பாக்குறோம். பெரியவாள எல்லாத்துக்கும் ஒரு சாஸ்திரம் பண்ணி இருக்கா. இந்த வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் எதுக்குன்னு கேட்டா எந்த மாதிரி நிலத்துல நம்ம இடம் வீடு கட்டலாம், எதெல்லாம் எல்லா இடத்துலயும் நிலம் கட்டக்கூடாது. எல்லாம் கண்ட இடத்துல ஏதோ சரி நமக்கு நிலம் இருக்கே ஜலம் இருக்கா பார்த்தா போய் கட்டிக்கலான்றதெல்லாம் இல்லை. அதுக்கெல்லாம் எத்தனையோ பரீட்சைகள்லாம் சொல்லி அந்த இடத்துலதான் கட்டணும்னு சாஸ்திர விகிதமான இடங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. தண்ணி இருக்கா வீட கட்டு அப்படின்ற மாதிரி போயிடுறோம். அம்புதா ஏவ பிருத்திவி ஹேது பிரம்மசூத்திரமேவ விப்ரத்வ ஹேது. அழகா சொல்லிவிட்டார். பிராமணனா இருக்கிறதுக்கு என்ன புனல் போட்டுண்டா போறோம் பிராமணன். இவ்வளவு அழகா சொல்றாருன்னா இந்த ஒரு ஒரு அந்த பிரம்மசூத்திரம்னு இருக்கோ இல்லையோ,
பிரம்மசூத்திரமேவ விப்ரம். விப்ரன்னா பிராமணன். பிராமணனா இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, பூணல் போட்டுண்டா போறோம், பிராமணனாக ஆயிடலாம். அதுதான் பிராமணத்துவத்துக்கு காரணமே தவிர இந்த வேதாத்தியனம் பண்றதோ அப்புறம் அதுக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காரணமாகவே கிடையாது. இப்போ சொல்ற அந்த புனல் போட்டுக்கிறதே கூட இதுக்கெல்லாம் சாஸ்திரம் இருக்கு. இதெல்லாம் இன்சிடென்டலா இப்போ ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னா என்னமோ தெரியாது. இந்த பூணல் போட்டுக்கிறதுங்கிறது சாஸ்திரோக்தமா இது முக்குரேஷுங்கிற ஒரு கதையும் எழுதியிருக்க, சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பிராமணன், அவன் எப்பவுமே பிராமணன் இந்த பூணலை நூத்து தான், அதாவது பஞ்சை எடுத்து அதை பட்டை போடுறதுன்னு சொல்லுவா. அது சரியா பட்டை போட்டு ஒரு தக்கிலி வச்சுட்டு அதை நூத்துக்கிறது. அந்த நூத்து என்ன பண்ணுவா, அதை இழைக்கிறதுன்னு பேர். அதுக்கப்புறம் அதை இழைச்சு அதை 3 இழை போட்டு அதெல்லாம் சொல்றதுக்கு, இதெல்லாம் நூக்கிறதுக்கோ இழைக்கிறதுக்கோ மந்திரங்கள்லாம் உண்டு. இந்த மந்திரவத்தா அதை இழைச்சு அதுக்கப்புறம் முறுக்கிறது. அதை முறுக்கி அதுக்கப்புறம் இந்த கிரந்தி, அந்த பூணல்ல இருக்கக்கூடிய முடிச்சு, பிரம்ம முடிச்சுன்னு சொல்லுவா, கிரந்தின்னு பேரு. அந்த கிரந்தி சேர்க்கறது, இதுக்கெல்லாம் மந்திரம் சொல்லி கடைசியா அந்த பூணலை பிரதிஷ்டை பண்ணணும். யஜ்ஞோபவீத பிரதிஷ்டான்னு பேரு. இதுக்கெல்லாம் ஆன்மீகத்திலேயோ இதெல்லாம் யஜ்ஞோபவீத பிரதிஷ்டைன்றதெல்லாம் இருக்கும். அப்படி பண்ணாதான் அந்த பூணலுக்கு சுத்தி. அந்த பூணலை தான் போட்டுக்கணும். அந்த பூணலை போட்டுக்கிறதுக்கு தான் அதுக்கு நமக்கு அந்த சாங்டிட்டி, அந்த ஒரு தூய்மை ஏற்படுறது. பாதி பேருக்கு தெரியறது இல்லை, நம்ம எங்கேயோ கொடுக்குறோம், வாங்கிக்கிறோம், அப்படியே போட்டுடுறோம். ஒரு பிராமணன், சுத்த பிராமணன், அவன் நூத்து போட்டுக்கிறவன். அவன் ஒரு சமயம் ஒரு ராஜாவை பார்க்க போறான். ஆனா ராஜா, குழந்தைகள், குரு இவாளையெல்லாம் பார்க்க போறச்சு வெறுங்கையோட போகக்கூடாது. இவன் இந்த பிராமணன் போய் அந்த ராஜா கிட்ட போய், எதுக்கு எனக்கு சம்பாவனைக்கு வேணும், நீ என்ன கொடுக்குறேன்னு கேட்டான். என்கிட்ட ஒரு ஜோடி பூணல் தான் இருக்கு, இதுக்கு என்ன வருமோ கொடு அப்படின்னா. அவன் பார்த்தான், என்னடா ஒரு நூலுக்கு போய் என்னடா கொடுக்கறதுன்னா, ஒரு திராசு எடுத்துட்டு வா, அதை பார்க்கலாம். ஒரு திராசு எடுத்துட்டு வந்து யஜ்ஞோபவீதத்துல ஒரு திராசுல வச்சு இங்க ஏதோ ஒரு சின்ன காசு போட்டா தட்டு பேலன்ஸே ஆகல. இந்த யஜ்ஞோபவீதம் அந்த தட்டு கீழே இருக்கு, அது மேல இருக்கு. அவன் 2 காசு, 10 காசு, 100 காசு நிறைய அந்த தட்டு முழுக்க தங்க காசு கொண்டு வச்சுட்டான். அப்பவும் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த பூணல் தட்டு கீழே இருக்கே தவிர தட்டு மேலே, இது கீழே இறங்க மாட்டேங்குது. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, ஒரு சின்ன நூலுக்கு இவ்வளவு வெயிட்டா அப்படின்னு மந்திரியை கூப்பிட்டு கேட்டான். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு உடனே மந்திரி பார்த்தா, இன்னைக்கு அவனை போக சொல்லிட்டு நாளைக்கு வர சொல்லு, பூணல் எடுத்துன்னு போக சொல்லிடுட்டான். அவன் பூணல் எடுத்துன்னு போயிட்டான். மறுநாளைக்கு இந்த பிராமணனுக்கு நமக்கு இனி நிறைய வருமானம் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு வந்துட்டான். வந்தா மறுநாளும் அதே தட்டுல வச்சு எடை பாட்டா, இந்த தட்டுல போட்டா ஒரு சின்ன காசு போட்டா தட்டுக்கு காசு தட்டு கீழே இறங்கி போச்சு, பூணல் தட்டு மேல போச்சு. ராஜாவுக்கு மறுபடியும் ஆச்சரியம், என்னடா நேற்றுக்கு இந்த பூணலுக்கு இவ்வளவு மகிமை, இன்னைக்கு ஒரு நாள் எப்படி மாறி போச்சுன்னு தெரியலையே அப்படின்னா. அப்ப அந்த பிராமணன் தள்ள அடிச்சுன்னு அழுதானான். அப்ப மந்திரி சிரிச்சுட்டே சொன்னா, ராஜா நேத்திக்கு வரைச்சே இவன் சுத்தனாக வந்தான், இன்னைக்கு இவனுக்கு காசு பணத்துல ஆசை வந்துடுத்தோ, அதனால இவன் எதை பத்தியுமே கவலைப்படல. இவன் வர வழியில நான் என்ன பண்ணியிருந்தேன், கழுதை, செம்மறியாடு, இந்த பன்னி முதலான ஜந்துக்களை எல்லாம் நிறுத்தி வச்சிருந்தேன். இவன் காசு கிடைக்க போறதேங்கிற ஆசையில அதையெல்லாம் எண்ணி பார்க்காமல் அதுக்குள்ள பூந்து வந்துட்டான். அதனால இந்த யஜ்ஞோபவீதத்தினுடைய மகிமை குறைஞ்சு போயிடுத்து, மகாத்மியம் போயிடுத்து. அதாவது சாஸ்திரம் என்னன்னு கேட்டா, செம்மறியாட்டினுடைய காத்தோ, பன்னி, இல்லைன்னா இந்த கழுதை, இந்த பூனை எல்லாம் மேல படக்கூடாது. பட்டா அந்த பூனலுக்கு சாநித்தியம் போயிடுமா, அது சாஸ்திரம் சொல்றது. அப்போ அழுதாங்க இந்த பிராமணனே. ராஜா பார்த்துட்டு, சரி உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கேன், அவனுக்கு சரியா சன்மானம் பண்ணி அனுப்பிச்சிட்டான். எதுக்காக சொல்றது கேட்டாருன்னு சொல்லுவான்னா, நம்ம சொல்றோம் யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் அப்படின்னு சொல்றோம். அந்த பரம பவித்திரத்தைங்கிறது எப்படி சித்திக்கிறதுன்னு கேட்டா, இப்படி இருந்தாதான் சித்திக்கிறது. ஆனா மகர்ஷி எழுதுறார், கலியுகத்துல என்னதுன்னு கேட்டா, பிரம்மசூத்திரமேவ விப்ரத்வஹேது, வெறும் பூடலை போட்டுட்டா போறோம் பிராமணன்னு ஆயிடலாம், இதுதான் கலியுகத்துல தர்மமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. எவ்வளவு தீர்க்கதர்சியா இதையெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம்
இந்த அதெல்லாம் அத்தியனம் பண்ண வேண்டாம், சாஸ்திரங்கள்லாம் படிக்க வேண்டாம். இதெல்லாம் படிச்சாதானே இப்போ பிராமணத்துவத்துக்கு ஹேத்தும். மனுஸ்மிருதியை சொல்ற ஜன்மனா பிராமணோ ஜேயா சம்ஸ்காரைஹி த்விஜ உச்சதே வித்யா யாதி விப்ரத்வம் திரிபிரேதைஹி ஸ்ரோத்ரிய உச்சத்தேன்னெல்லாம் பிராமணனுக்கு லட்சணம் சொல்றாரு. அது மாதிரி ஆயிடுறது. அப்புறம் ரத்ன தாத்து தைவ ஸ்லாக்யதா ஹேது, ரத்னதா மூலமேவ விருத்தி ஹேது. அதாவது இந்த நகைகள்லாம் ரத்னம் போட்டுக்கிறோமோ இல்லையோ, கைகள்ல செயின் ரத்னமோ அந்த நவரத்னங்களோ இதையெல்லாம் போட்டுக்கிறது தான் ஒரு பெருமைக்கு காரணமாக. எத்தனை மோதிரம் பல பல பலன்னு இந்த பச்சைக்கல் மோதிரம், சேப்புக்கல் மோதிரம், வைரக்கல் மோதிரம் எல்லாம் போட்டுக்கிறோமே, இந்த மாதிரி நகைகள் போட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு விருத்திக்கு ஹேத்துவே தவிர நல்ல பழக்க வழக்கங்களோ நல்ல வம்சத்துல வந்தவனோ கிடையாது. லிங்க ஆதாரணமேவ ஆசிரம ஹேது. அதாவது இந்த லிங்க ஆச்சாரம், லிங்கம்னா அடையாளம், லிங்காதாரணம், அதாவது லிங்கத்தை அணிந்து கொள்வது. அதாவது எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு ஆர்னமெண்ட்ஸ், அடையாளங்கள், செயின் போட்டுக்கிறது பல பலன்னு இந்த எக்ஸ்டர்னல் ட்ரெஸ் இருக்கு, அப்பியரன்ஸ், அதுதான் நல்ல ஆசிரமம், நற்குடிப்புக்கு ஹேதுவாக ஆகும். அந்நியாய ஏவ விருத்தி ஹேது. அந்நியாயம் அதாவது அன்ரைச்சியஸ் தான் விருத்தி நடவடிக்கை காரணமாக, தீய பழக்கங்கள் தான் வாழ்க்கை நெறியாக இருக்குமே தவிர நல்லது இருக்காது. தௌர்பல்யமேவ அவிருத்தி ஹேது. அதாவது இந்த ஒரு தௌர்பல்யம், துர்பலதா இந்த ஒரு ஒரு அந்த துர்பலனா, பவர்லெஸ், ஒண்ணுமே இல்லாம இருக்கும் இல்லையோ, இந்த ஒரு 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 கேப்பபிலிட்டியே இல்லாம இருக்கிறது தான் ஒரு காரணம். ஒரு இன்கேப்பபிளா இருக்கிறது தான் வறுமைக்கு காரணம். இந்த அவனுடைய இது மற்றதெல்லாம் கிடையாது. அபய பிரகல்ப உச்சாரணமேவ பாண்டித்ய ஹேது. அதாவது உறக்க பேசணும், கத்தி இறஞ்சு பேசிட்டாதான் பண்டிதன்னு சொல்லுவாளாம். ரொம்ப சாஃப்டா பேசினாலாம் இருக்க மாட்டான். சொல்ற அபய பிரகல்ப உச்சாரணம், பயப்படாம தைரியமா ஒன்னு கத்தி பேசினாதான் அது பாண்டித்யத்துக்கு காரணமாக ஆகும். அநாட்யதைவ சாதுத்வ ஹேது. அதாவது சாதுவா இருக்கிறதுக்கு என்ன இருக்கணும்னு கேட்டா, பணம் இல்லாத இருக்கிறவன் தான் சாதுவான். பணம் இருக்கிறவனுக்கு கெட்டிக்காரன்னு நல்ல குணங்களை பத்தி கிடையாது. ஸ்நானமேவ பிரசாதன ஹேது. அதாவது ஒரு தீர்த்தமாடுறதுங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஏதோ சந்தியாவனம், அதுக்கு புண்ணிய தீர்த்தம் அதெல்லாம், அதாவது மந்திரங்களை சொல்லி தீர்த்தமாடுறது கிடையாது. வெறும தண்ணியில மூழ்கி எழுந்திருந்தா சுத்தத்துக்கு காரணமாக ஆகும். தானமேவ தர்மஹேது. தானம் அதாவது ஒரு ஒரு கொடுக்கிறது, டொனேஷன் கொடுக்கிறது தான் தர்மஹேத்துவாக சொல்லப்படும். ஸ்வீகரணமேவ விவாக ஹேது. ஸ்வீகரணம் அதாவது பெண்ணை வரிக்கிறதுன்றது இருக்கும் இல்லையோ, பெண்ணை வரிக்கிறதுங்கிறதா விவாகத்துக்கு காரணமே தவிர, அதாவது ஒரு அந்த வைதிக தர்மம் பரஸ்பரம் அந்த தர்ம வழியெல்லாம் விட்டுடுவான். இந்த விவாக மந்திரங்கள்லாம் ப்ராப்பரா இருக்காதுன்னு அர்த்தம். அதுக்காக சத்வேஷதாரியேவ பாத்திரம், அதாவது வேஷதாரியேவ பாத்திரம், வேஷம்தான், அதாவது வேஷத்தை போட்டுக்கிறது தான் நல்லவன். அதாவது இப்படி ஒரு ஒரு வெளி வேஷம் இருக்கும் இல்லையோ, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அதை மட்டும்தான் நல்லவன்றதுக்கு ஹேத்துவாது. தூராயத்தன உதகமேவ தீர்த்த ஹேது. அதாவது ஒரு ஒரு எங்கேயோ ரொம்ப தள்ளி போய், தீர்த்தம்ங்கிறது நல்லதா கெட்டதான்றது கிடையாது. இப்பெல்லாம் பாக்குறோமே, எங்க இந்த வாட்டர் பாட்டில்னு வரதோ இல்லையோ, வாட்டர் பாட்டில் என்ன வருது அதெல்லாம் நம்ம பாக்குறதே கிடையாது. எவனோ கொண்டு வந்து கொடுத்தானா அதுதான் வாட்டர். நல்ல இடத்துல வாட்டர் இருந்தா கூட எடுத்தா கூட அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. இது கபட வேஷதாரணமேவ மகத்துவ ஹேது. கபட வேஷதாரணம், கன்சீட்,
எப்படி வேஷம் போடுறவன் தான் ஒரு பெருமைக்கு காரணம்னு நினைக்கலாம். இது ஏவம் அநேக தோஷ உத்தரேது பூமண்டலே சர்வவர்ணேஷு ஏவ யோயோ பலவான் சயேவ பூபதிர் பவிஷ்யதி. இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு பல பல தோஷங்கள் இருக்குமா. இது ஏவம் அநேக தோஷங்கள், அநேகமாக இருக்கக்கூடிய பலவித தோஷங்கள் தான் பூமண்டலத்துல எல்லா வர்ணத்தவர்களிடத்திலேயும் இருக்க போகிறது. இதுல யாரார் பலவானா இருக்கானோ அவன் தான் அந்த தேசத்துக்கு ராஜாவாக ஆகப் போகிறான். ஏவம் ச அதிலுப்தகரா அதிலுப்தக ராஜா சஹா சைலானாம் அந்தரத்ரோணீஹி பிரஜா சம்ஸ்வைஷ்யந்தி. இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா தோஷங்களும் இந்த பேராசை பிடித்த ராஜாக்கள் அவன் எல்லாம் என்ன பண்ணுவான்னா அதிலுப்தகராக ராஜாக சைலானாம் அந்தரத்ரோணி, அதாவது அக்கிரமங்கள் இந்த வேஷம் போட்டு இதெல்லாம் பண்ண போறார்கள். இவெல்லாம் என்ன பண்றா பிரஜா சம்ஸ்ரீஷ், இப்படிப்பட்ட ராஜாக்களை தான் பிரஜைகள்லாம் ஆசிரியிக்க போகிறார்களா. மது சாக மூல பல பத்திர புஷ்பாத்யாகாராச்ச பவிஷ்யந்தி. அதாவது இந்த ஒரு ஒரு இதெல்லாம் இருக்க போறது, இந்த குடி ட்ரிங்கிங்லாம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வரப்போறது. இந்த மாதிரி குடி இதெல்லாம் வச்சுட்டு எத்தனை ராஜாக்கள்லாம் இதை வர போறாளோ இதையெல்லாம் சொல்ல போற. இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பூமண்டலத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வர. இது தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த கலியுகத்தினுடைய தர்மங்கள் இது எல்லாம் என்ன வரப்போறது. தேஷு உத்சன்னேஷு கைவனாக யதாச்சன் இதெல்லாம் மேல சொல்ல போறார். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். கேள்விகள் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு இந்த ஆச்சரியம் ரொம்ப இவ்வளவு தீர்க்க தரிசனம் ரொம்ப அதிசயமா இருக்கு. பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் அடியர். சாமி அடியேன், இந்த மௌரா அப்படிங்கிறது வந்து ஒரு லேடி பேரு. அவங்க எப்படி மௌரியன் ஒரு லேடியினுடைய வம்சமா எப்படி வர முடியாது? முராயாக அபத்தியம் புமான் மௌரியகான்னு அர்த்தம். முராங்கிற ஸ்திரீக்கு பிறந்தவன் மௌரியன். அவ முராங்கிறவ அவனுடைய சேனாதிபதியினுடைய பொண்ணு. அவ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவள் மூலமாக பிறக்கிறவன். இது வந்து இவன் சொல்றான். அந்த முத்ரா ராட்சசத்துல இந்த விற்த்தாந்தம் வருது. முத்ரா ராட்சசம் ஒரு ஒத்தியான அருமையான ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு நாடகம். மலைக்காவது அது கிட்ட ஈக்குவலாவே அதே மாதிரியே அதே டேஸ்ட்ல இருக்கு. ஆமா, காளிதாசன் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. காளிதாசன் எல்லாம் எல்லாமே இந்த புராணத்துல வர கதைகளை வச்சுட்டுதான் அவர் எழுதுறார். அதே மாதிரிதான் விக்ரமோர்வசியமும், அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். விக்ரமோர்வசியமும் சரி, அபிஞான சாகுந்தலமும் சரி, எல்லாமே அந்த புராணத்துல வர விற்த்தாந்தங்களை வச்சுட்டுதான் எழுதுறாரு. அடியேன் அதே மாதிரி இந்த லிங்கம் அப்படிங்கிறமே லிங்கம் அடையாளம்னு கோவில்ல சிவன் கோவில்ல லிங்கம் இருக்கு. அதுவும் அவளுக்கு அதாவது ரூபம் இல்லை அப்படிங்கிறதுனால அடையாளமா லிங்கம் வச்சிருக்காள். அப்படி எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு சிம்பல், அவ்வளவுதான். ஒரு சிம்பல், ரூபம் இல்லைன்றதுக்கு ஒரு சிம்பலா வச்சுட்டு பண்றது. லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம், அவ்வளவுதான். அடியன் நமஸ்காரம். சொல்லுங்க. அனந்தகிருஷ்ண சுவாமியோட குமாரன் அடியன். சொல்லுங்க. இன்னைக்கு பை சான்ஸ் ஐ ஜாயின் அடியன். எனக்கு ஆசமா இந்த விஷ்ணு புராணத்துல மௌரியா சந்திரகுப்த இவட பேரெல்லாம் வருது. ரூலிங் யாரானுக்கோ வித்வான் அவளுக்கு விஷ்ணு புராணத்துல உங்க பேர் இருக்கு, ஆனா அவளுக்கு உட்டேனோ அந்த மாதிரி they are being referenced and they are alive at that time, so is it them or would they know அந்த மாதிரி. அதாவது ரிஷி வந்து ஃபியூச்சரை பத்தி சொல்லி, இப்ப நம்ம கலியுகத்துல நடக்கிறதெல்லாம் சொல்றாரு இல்லையா, எப்படி அதர்மங்கள்லாம் இருக்க போறதுன்றது. அந்த மாதிரி he could foresee, அத தபஸ்னால அவருக்கு தெரியுது இவாள்லாம் இருக்க போறா, இந்த மாதிரி பெயர்களோட இருக்க போறான்றத வரையில் சொல்றாரு. அவருக்கு ஃபோர்சைட் அது.
ஆமா. இது அது அவளுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அது தெரிஞ்சிருக்குமா? அவ சந்திரகுப்த மௌரியாக்கெல்லாம் இந்த மாதிரி விஷ்ணு புராணத்தை சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சிருமான்ற மாதிரி. அவளெல்லாம் அவ வந்திருக்கா, அவ படிச்சிருந்தானா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும். படிச்சாலும் they cannot change the future மாதிரியா? எப்படி ஃபியூச்சரை மாத்த முடியாது. எப்படி மாத்த முடியும்? அவெல்லாம் ஏன்னா அவ இட் இஸ் டெஸ்டின்டு. இப்போ நம்ம ஒன்னே இப்ப வச்சுக்கலாம். இப்ப பிரசன்ட் டே ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்டே வச்சுக்கலாமே. நம்ம பிரசன்ட் கவர்மெண்டே வச்சுக்கிறோம். இப்ப அவனுக்கே இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? நம்ம பண்றதெல்லாம் தப்பா ரைட்டுன்னு தெரியும் இல்லையா? தப்புன்னு தெரிஞ்சுட்டே பண்றான். இப்போ மந்திரி ராஜாவை கொண்டுட்டு ராஜாவை வரான், அவனுக்கு அது பண்றது தப்பா ரைட்டான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுட்டா அவனால ரெஃப்ரைன் பண்ண முடியறது இல்லையே. நம்ம பண்றது தப்புன்னு தெரிஞ்சுட்டா கூட காரணம் அதான் எழுதுற, ஆசைதான் காரணம் எல்லாத்துக்குமே. ஆசை. லுப்தஹா லுப்தஹான்னு பதம் போடுற. லுப்தஹா ரொம்ப பேராசை கொண்டவன். அந்த ஆசையினால தப்ப பண்ணதான் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற. அடியன் அந்த புராணத்துல இந்த துர்கிஸ்தான் துர்க்கால்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்தது. அவளை வருஷம் இருக்காங்க அந்த ஒரு கணக்கு வருதா? ஆமா, டர்க்கி அப்பா தேசம் இருக்கே. துருஷ்க சுவாமி தேசிகனே எடுக்கிறார். துருஷ்க யவனாதிபிகி ஜெகத் ஜிம்பமானம் வயம் அப்படின்னு அபீதி ஸ்தவத்துல சொல்ற போது எடுக்கிறார். அந்த தேசங்கள் இருந்திருக்கு. ஏன்னா இந்த கண்ட்ரீஸ்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப இருக்கு. ஆனா என்ன கல்ச்சர்னு கேட்டா ஒரு இஷ்டத்துக்கு அவளுக்கு வந்து ஒரு ஆர்டர்டா இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் கிடையாது. ஸோ ஹூஎவர் இஸ் அவுட் சைட் தட் அவளெல்லாம் அந்த சொல்ல இந்த தேசங்கள்னு சொல்றோம். அதுல இருக்காரா அவ அந்த தேசங்கள் இருக்கு. ஏன்னா பிருத்திவி மண்டலம்னு சொல்ற போது இந்த என்டையர் இடத்துல எத்தனை ரீஜன்ஸ் எல்லாம் இருக்குன்னு புராணத்திலேயே மகர்ஷி சொல்றார். இவெல்லாம் எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா அப்படிங்கிறது. அதான் பாரதம்ங்கிறதுக்கு இப்ப இருக்கிற பிரசன்ட் இந்தியான்றது கிடையாது. அது இன்னும் இட் எக்ஸ்பாண்ட்ஸ் டு வேரியஸ் பார்ட்ஸ். ஏஷியால எத்தனையோ கண்ட்ரிஸோ பார்ட்ஸ் ஆஃப் யூரோப்ல எல்லாம் கூட இருந்திருக்கா. அது ஸ்லோவா எப்படி மாறி போயிடுறது. ஜியோகிராபிக்கல் ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. சுவாமி, இப்ப இந்த வர்ணாசிர தர்மத்துல இருந்து கலந்து கல்யாணம் எல்லாம் ஆறுது இல்லையா அடியன்? இப்ப ஒரு சத்திரியன் வந்து ஒரு 4வது வர்ணத்துக்கார கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு வர வம்சம் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அத அனுஷ்டானத்துல அப்ப வந்து இப்ப ஸ்திரீகள் வந்து அவ இப்ப ஒரு 4வது வர்ணத்துக்கார ஒரு பிராமண குலத்துல கல்யாணம் ஆறானா அவளுக்கு அந்த பிராமணாலோட அனுஷ்டானம் வந்துடுமா பை டிஃபால்ட்? இல்ல வராது. இது வராது. இதுல இது தர்மசாஸ்திர விஷயம். இது தர்மசாஸ்திரத்துல இந்த விவாகங்களை பத்தி சொல்ற போது 2 விதமாக சொல்றாங்க. அனுலோமம் பிரதிலோமம்னு பேர் இருக்கு. அனுலோமம் பிரதிலோமம்னா என்னன்னா, இந்த ஒரு புருஷன் ஒரு தன் வர்ணத்துல குறைஞ்சிருக்கக்கூடிய ஸ்திரீய கல்யாணம் பண்ணிக்கலாம். அது அனுலோமம்னு பேரு. ஒரு ஸ்திரீ ஆஃப் ஹையர் ஆர்டர் கீழே தாழ்ந்த குலத்துல ஒரு புருஷனை பண்ணிக்கிறதுங்கிறது பிரதிலோமம்னு பேர். பொதுவா சொல்றதுங்கிறது இது அனுலோமம் பிரதிலோமம்னு பேர். இது வந்து சாதாரணமா இது லவ் இஸ் பிளைண்ட்னு சொல்றோம். ஆசைக்கு என்ன தெரியாது, ஏன் பண்ணிக்கிறா அப்படின்றதுக்கெல்லாம் காரணமே கிடையாது. இஷ்டப்பட்டா பண்ணிட்டுறோம்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு கிராஸ், இந்த மாதிரி வர்ணத்திலேருந்து விட்டு பண்ணிக்கிற போது அவள் தனி கேட்டகரி பண்ணிடுவோம். இது எல்லாம் என்ன கேட்டகரின்னு எல்லாம் சொல்லுவான். இது எல்லா இடத்துலயும் ப்ரிவலண்டா இருக்கு. இப்ப எதுவும் கலியுகத்துல ரொம்ப காமனாக இருக்கும். இங்க பாக்குறதெல்லாம் விட கிராமம் இப்போ நம்ம காஸ்மாபாலிட்டன் சிட்டியில இருக்கிறதுனால இதை பத்தி தெரியறது இல்லை. ரொம்ப கிராமங்கள்ல எல்லாம் போனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி கலப்படம் இருக்கிறவாளையெல்லாம் தனியா கேட்டகரைஸ் பண்ணிடுவோம். அவளுக்கு வந்து அவ இந்த ஆச்சாரங்கள்லாம் வராது. இந்த இப்போ வந்து இப்ப சொன்னமே ராஜா க்ஷத்ரிய ராஜா முராங்கிற ஸ்திரீய பண்ணிட்டு இருக்கிறதுனால அவன் பிறக்க குழந்தை மௌரியன் வந்து அவ பியூர் க்ஷத்ரியன் கிடையாது. அதனால அந்த முழு க்ஷத்ரிய தர்மங்கள்லாம் அவனுக்கு வருமானா வராது. இது அந்த தர்மத்தை இப்போ கிராமத்துல கணக்கு பிள்ளைகள்னு சொல்லுவா. கணக்கு பிள்ளைன்னு காயஸ்தன்னு பேர். சம்ஸ்கிருதத்துக்கு காயஸ்தன்னு பேர்.
இதெல்லாம் சாஸ்திரத்துக்குள்ள காயஸ்தன்னா யாரு அப்படின்னா ஒரு பிராமண ஸ்திரீக்கு கீழே இருக்கிற அவன் மூல யாரோ ஒருத்தன் 3வது வைசியன் அவன் மூலமா பிறக்கக்கூடிய வாளுக்கெல்லாம் அது ஒரு வர்ணம்னு சொல்றாரு. இது மாதிரி எத்தனையோ வர்ணங்கள்லாம் உண்டு. எத்தனையோ அந்த 4வது வர்ணத்திலே சப்செக்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, இந்த சப்செக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த கிராஸ் மேரேஜஸ்லயோ இன்டர் காஸ்ட் மேரேஜஸ்லயோ சப்செக்ட்ஸ்ல எல்லாம் வரும். இதுக்கு அவ அந்த தர்மத்தை கடைபிடிக்க முடியாது. அவ பொதுவா இந்த 4வது வர்ணத்தை வாழ்க்கை என்ன தர்மமோ அதுதான் அவ கடைபிடிக்கலாம். சில பேர்லாம் அந்த பூனெல்லாம் போட்டுட்டு இருப்போம். அந்த காயஸ்தன் கணக்கு பிள்ளையெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இங்க கிராமத்துல எல்லாம் அந்த பருத்திப்பட்டு அந்த பக்கம் எல்லாம் போறச்சு என்ன பண்ணுவோம், அப்பா சொல்லுவார், இந்த கணக்கு பிள்ளைகிட்ட போய் இந்த ரசீது கேளுன்னு போனா அவன் பெருசா நெத்தியில் திருமணம் பெரிய திருமணம் எடுத்துருப்பான். நம்ம அதெல்லாம் கூட பார்த்தா நான் முதல்ல அவன் ஐயங்காரன் நினைச்சுன்னு நான் சின்ன பையனா இருக்கிறப்ப பார்த்திருக்கேன். அவன் பேர் திருவேங்கடம்னு பேர். நான் அப்பா கிட்ட போய் சொல்லச்சு அந்த சுவாமி சொன்னார், யாரா சுவாமி அப்படின்னு. கணக்கு பிள்ளை, அவன் கணக்கு பிள்ளைடா அப்படி. கணக்கு பிள்ளைன்னா அப்ப எனக்கு புரியல. அப்புறம் ஏதோ பாணபட்டனுடைய ஒரு காவியத்துல படிக்கிறச்சே அவன் வியாக்கியானத்துல எழுதுறான், காயஸ்தன்னா யாரு, இந்த மாதிரி வாழ்க்கை பிறந்தவனுக்கு காயஸ்தன் கணக்கு பிள்ளைன்னு அவன் எழுதி சொல்லி கொடுக்குறான். இது படிக்கிறச்சேதான், சாஸ்திரம் படிக்கிறச்சேதான் தெரியும். இது மாதிரி எத்தனையோ வர்ணங்கள் மிக்சட் ரேஸ்ன்னு வந்துடுறது. இந்த பியூரிட்டிங்கிறது போயிடுறது. அதான் இதுல இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் கேட்கலாம் மாடியன். இப்போ அந்த மாதிரி கலப்படம் வரும்போது ஒரு பிராமண புருஷால ஒரு 4வது வர்ண ஸ்ரீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இப்ப அவளால அந்த தர்மத்தை கடைபிடிக்க முடியாதுன்னா இப்ப பெருமாள் ஆராதனம் அதுல எல்லாம் அவளால இப்ப தள்ளிக பண்ண முடியாது இல்லையாடியன்? பண்ண முடியாது. அதாவது இதுல இன்னொரு சூக்ஷ்மம் இருக்கு. வர்ணாசிரமம்ங்கிறது சாஸ்திர விஷயம், சம்பிரதாயம்ங்கிறது வேற விஷயம். அதாவது சம்பிரதாயம் ரிலீஜன் சொல்றோம் இல்லையா, ரிலீஜன் இஸ் அன் ஆன்டிடோட் டு த சோ-கால்ட் வர்ணா சிஸ்டம். இந்த வர்ணா சிஸ்டத்துல இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸ், இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஒரே சமனப்படுத்துறது என்னன்னு கேட்டா ரிலீஜன் தான். இந்த வைஷ்ணவ தர்மம்னு வச்சுக்கலாம். வைஷ்ணவனா யார் வேணா இருக்கலாம், பிராமணன் தான் இருக்கணும், க்ஷத்ரியன் தான் இருக்கணும், சூத்ரன்லாம் இருக்கலாம். நம்மாழ்வார் 4வது வர்ணத்தவர், நம்மாழ்வார் 4வது வர்ணத்தவர். ஆனா நம்ம கொண்டாடுறோம் ஆத்யசன குலபதே கிராமம். வைஷ்ணவ குலத்துக்கே அவன் குலபதியாக இருக்க. அப்போ அந்த வைஷ்ணவ தர்மத்தின் மூலமாக, அந்த சம்பிரதாயத்தின் மூலமாக எல்லாருக்கும் ஒரு சாமியம் வந்துடுறது. இந்த சாமியம் வந்ததுனால அவளை கொண்டாடலாம். ஆனா இதுலேயும் சில தர்மங்கள் இருக்கு. சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்துல சொல்ற, இப்ப பிரபந்தனா இருக்கா எல்லாரும் வைஷ்ணவனா போயிட்டோம்னா எல்லாரும் சரி பண்ணிக்கலாமான்னு கேட்டா அப்படி கிடையாது. அவளுக்கு அந்தந்த வர்ணத்துல இருந்தாலும் அவளுக்கு அகௌரவப்படுத்தக்கூடாது. வைஷ்ணவத்தும் அவளை கொண்டாடலாம். எல்லாம் இருந்தாலும் கூட அவளுடைய அந்த வர்ணம் என்ன கர்மமோ அந்த வர்ணத்துக்கு உண்டான தர்மங்கள் அது அவளுக்கு தான் இருக்குமே தவிர அது வராது. அத இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு, தேவலோகத்து சுரபியானாலும் கோத்தும் கழியாதிரேன்னு சாதிப்பு. தேவலோகத்துல பசுமாடு இருக்கு அப்படின்னா அது இங்க இருக்கிற பசுமாடு, அதுவும் கோத்துவம் இருக்கத்தான் இருக்கும். அதுன்னா வசதியா போயிடுமா என்ன? அப்படி கிடையாது. சோ யாராருக்கு அந்த இது இருந்தாலும் அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கலாமே தவிர, ஆனா அதுக்காக போய் அவளோட ஒட்டி வரவாடு சம்மதம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நியமங்கள்லாம் கிடையாது. அது அங்க சுவாமி தேசிகன் இதெல்லாம் அழகா நிர்தாரணம் பண்றேன். அடியேன் அதே மாதிரி நார்த் இந்தியால கோத்திரம் மாறி சேம் ஒரே கோத்திரத்துல பண்ணால அவ சீரியஸா எடுத்து ரொம்ப சீரியஸா, அது வந்து கேஸ்ட் கூட கிடையாது, கோத்திரம் மாறி பண்ணால அவ வந்து வெரி சீரியஸ்லி, அதாவது கொலையே பண்ற அளவுக்கு போயிடுறாவா. ஆமா, கூடாது. சகோத்திரம்ங்கிறது சாஸ்திர நிஷித்தம். சகோத்திரம்ங்கிறது சாஸ்திர நிஷித்தம் ஸ்பஷ்டமா சொல்றார். மகர்ஷிகள்லாம் சொல்றது ஸ்பஷ்டமா சொல்றார், சகோத்திரத்துலன்றது நிஷித்தமானது. அடியே மாமா ஒரு சின்ன
இப்ப பிராமண குலத்துல பிறந்திருக்கான்னாலும் அந்த அனுஷ்டானங்களை கடைபிடிக்காம அவ வந்து வாழ்ந்திருந்தான்னா இப்ப அந்த அவளை வந்து நம்ம பிராமணான்னு ஏத்துக்க முடியாதுன்னு சில இதுல சொல்றாங்க. கர்மச்சண்டாளன்னு பேரு, அவளுக்கெல்லாம் கர்மச்சண்டாளன்னு பேரு. அப்ப என்ன பண்ணணும்? இன்னைக்கு சதஸ்ல ஒரு விஷயம் வந்தது, இன்னைக்கு வேத பாஷ்ய சதஸ் சன்னதியில நடந்தது. அதுல ஒரு விஷயம் வரப்போகுது. இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம்னு கேட்டா, மறுபடியும் அவன் கர்மாவை அனுஷ்டிக்கணும். அவனுக்கு மறுபடியும் அந்த பிராமணத்துவம் உண்டாகணமாக இருந்தால் அது ஒரு பிராயஷ்சித்தத்தை பண்ணிட்டு அந்த கர்மாவை அனுஷ்டிச்சு அந்த தன்மையை அடையலாம். பண்ணாம இருக்கிறதுனால என்னன்னு கேட்டா அது பிரத்யவாயம்தான். பண்ணலைன்னா பாப்பம் வருமே தவிர அதுக்காக அவன் டீக்ரேட் ஆக முடியாது. திருப்பி அதை பண்ண வச்சு அவன் அந்த ஸ்டேட்டஸ மறுபடியும் உண்டாக்கிக்கலாம். ஆனா மத்த வர்ணத்தவன் அதை பண்ண முடியாது. அப்ப வந்து அவளை வந்து இந்த பிராமண குலத்துல பிறந்தவாளை அவளை வந்து கல்யாணம் பண்ணி அனுஷ்டானங்கள் அனுஷ்டிக்காம இருக்கிறவாளை நம்ம வந்து ஏத்துக்கலாமா? அத மாதிரி இருக்கிறவாளை அவளை அனுஷ்டிக்கும்படி பண்ண வைக்கணும். அவளை அனுஷ்டிக்கும்படி பண்ண வைக்கணும். அப்பதான் அது சரியா வரும். அவளை அது மாதிரி பிராமணனா இல்ல, பிராமணனா ஏதாவது இப்ப சமீப காலத்துல எங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருந்த ஒரு ஸ்மார்த்தர், ஒரு சிவில் ஆர்கிடெக்ட். அவர் என்ன குடுமி வச்சுட்டு கச்சம் வச்சுட்டு இருப்பார். அவருக்கு 5 குமாரத்திகள். 5 பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப வயசாகி 30 வயசு கிட்டதான் கல்யாணம் பண்ணார். அவர் என்ன பண்ணுவார், ஜாதகம் வரும், பொன் பார்க்க வந்தா முதல்ல பையனை பார்த்து சந்தியாவந்தன மந்திரம் சொல்லுன்னு கேட்பார். அதுலயே பாதி பேர் ஓடி போயிடுவான். இப்படியே 5 பொண்ணுக்கும் லேட்டா எடுத்து கல்யாணம் ஆகிறதுக்கு. ஆனா 5 பொண்ணுக்கும் சந்தியாவந்தனம் பண்ற பையனா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் மாட்டேன்னு விட்டார். அவர் அந்த மாதிரி பண்ணலாம், பண்ண வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ண வச்சு அந்த பிராமணத்துவத்தை காப்பாற்றணும். இது இன்னொரு டாபிக்ல இப்போ பிரபன்னன் ஒரு இது ஒரு குழந்தைகிட்ட, அதாவது ஒரு 19-20 வயசு குழந்தைகிட்டேருந்து வந்த கேள்வி அடையன். சோ அதுக்கு ப்ராப்பரா ஆன்சர் பண்ணணுங்கிறதுனால சுவாமி கிட்டே அதை விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். பரண்யாசம் பண்ணின்றோம், பெருமாள்லாம் கதின்னும் தெரிஞ்சுன்றது. அந்த எக்ஸைட்மெண்ட் டு லிவ் ஃபார்வர்ட் வந்து போயிடுறது. என்ன பண்ணினாலும் இது ஒன்றும் கிடையாது, நமக்கு வை வேஸ்ட் இன் திஸ் எக்ஸிஸ்டன்ஸ். திருப்பி இங்க வாழறது வந்து ஒரு கர்மாவை கூட கூட்டின்னு போறது, அந்த ஸ்ரத்தையா பெருமாள் கைங்கரியத்துக்கு இருக்கணுங்கிறதுக்கும் மனசு அலப்பாஞ்சுட்டே இருக்கு, பிகாஸ் ஆஃப் த பிரகிருதி சம்பந்தம். சோ அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லாம இருக்கிறது இஸ் இட் ராங்? அப்படியே இருந்ததுனாலும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை டு லிவ் ஃபார்வர்ட். அத வந்து ஹவு டு வி டீல்னு இங்க பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை கேட்ட கேள்வி. அது ஐ டிட் ஆன்சர் வித் வாட் எவர் ஐ நோ. பட் அது வந்து இருந்தாலும் பெரியவா கிட்ட கரெக்டா கேட்டு அதை எப்படி சொல்லலாங்கிறதுக்கு எல்லாம் சுவாமி தேசிகனையே டிஸ்கஸ் பண்ற, ஸ்ரீமத் ரகசியத்தை சாதனை டிஸ்கஸ் பண்ற. உத்தர கிருத்தியங்கள்லாம் என்ன பண்ணணும், இங்க இருக்கும் காலம் வரை என்னென்னலாம் பண்ணணும், அந்த உற்சாகம் இருக்கும், அந்த கியூரியாசிட்டியோ என்ன அதுல ஈடுபடணும். அந்த பிரபன்னன்ற ஸ்டேட்டஸை அடைஞ்சதுக்கு பிற்பாடு அது உத்தர கிருத்தியங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் நம்ம when you follow with intense curiosity ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். இன்ட்ரெஸ்டே ஆயிடுத்து இனிமே ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா அது வந்து அந்த பிரபத்தியை நம்ம பூர்ணமா பண்ணணும். பண்ணா இந்த கியூரியாசிட்டி தானா வரும். இங்க இருக்கும் காலம் வரை என்னென்னலாம் பண்ணலாம், இதையெல்லாம் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை எல்லாம் பண்றது, இந்த ஸ்திரீகளா இருக்கக்கூடிய கோவிலுக்கு போறது, குழந்தை என்னென்னலாம் கைங்கரியங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வரும். அது அசோசியேஷன், இந்த ஸ்தான விசேஷங்கள் இந்த மாதிரி தனி. ஏன்னா எப்போ இந்த எண்ணங்கள் வரும்னு கேட்டா when you are in aloof, ஒரு தனியா இருக்கச்சே இதெல்லாம் வரும். அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவாளோடையோ பிரபன்னாளோடையோ சேர்ந்து அவளோட வரைச்சே அந்த எந்தூசியாசம் ஆர் இன்ட்ரெஸ்ட் இஸ் கண்டேஜியஸ். அப்படி இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு மேல யூ கேன் லுக் ஃபார்வர்ட். அப்படியே இருந்துட்டா இட் இஸ் நாட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப், மேல போகணும். ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் ஆன் இட், அது என்ன எதனால வருது அந்த இதுனா, அவளுக்கு ஒரு காலேஜோ இல்ல ஒர்க் ரிலேட்டட் அதெல்லாம் வரும்போது அது ஒரு லௌகிக்க பார்த்தேன்னா எல்லாருக்குமே ஒரு டிட்டர்மின் ஆன ஒரு பாத்து இருக்கு இல்லையாடேன். இப்போ வந்து நம்ம அந்த காலத்துல வர்ணாசிரமத்துக்கு ஏத்த மாதிரி உத்தியோகம் யாருமே இப்ப பண்றது இல்லை. இப்போ ஒரு ஸ்ரீ தர்மம்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துடுறோம்,
இதெல்லாம் பண்ணணும். பட் அதுக்கு அகெயின்ஸ்டா நிறைய பண்ண வேண்டி இருக்கு காலத்தோட ஒரு அவசியத்தினால. வேற உத்தியோகத்துக்கு போற ஸ்திரீகளால ஆத்துல இருக்கிற மாதிரி பண்ண முடியாது. அப்போ இந்த கான்ஃபிளிக்ட் அரைசஸ் அடியன். அது வந்து ஹவு டு அது வந்து எப்படி அதை கரெக்டா சொல்லி கொடுக்கறதுன்னு தான், அந்த பேலன்ஸ் எப்படி பண்ணறது ஆத்துல இருக்கிற மட்டும் அது பெஸ்ட் வே. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி பண்ணணுமோ அந்த எல்லாம் ஒரே மாதிரி சிச்சுவேஷனா இருக்காது. என்னென்ன சிச்சுவேஷனுக்கு அது எப்படி பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியுமோ, டு த பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டி என்ன பண்ண முடியுமோ அதை ரெக்கன்சைல் எப்படி பண்ண முடியுமோ கூடிய வரையில் பண்ணணும். அப்படி ரொம்ப முடியலன்னா தோஷம் இல்லை. பகவான் வந்து இப்ப கடல் தாண்டி போக கூடாதுன்றது இப்ப எப்பவுமே சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாலும், அந்த அந்த இடத்தையும் அவர் தானே படைச்சார். அப்ப வந்து அவர் சர்வ வியாபிதனாச்சே. அப்ப அங்க போக கூடாது, அங்க பண்ணக்கூடாது, சாஸ்திரத்துல சரி கிடையாது, அங்க போனா நம்மளுக்கு வந்து பரநியாசத்துக்கு கேடு அப்படின்னு சொல்றாளே, அது அது என்ன, அது புரியல. அது என்ன? இது வந்து ரொம்ப டிக்லிஷ் கொஸ்டின். ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா எனக்கு பதில் தெரியல இதுக்கு. இது பெரியவா கிட்ட தான் கேட்கணும் இதுக்கெல்லாம் பதில். ஏன்னா இது ரொம்ப டிக்லிஷான கொஸ்டின். இதுக்கு வந்து $1 மில்லியன் கொஸ்டின். இது நிறைய பேருக்கு அடியன் அபச்சாரப்படலன்னா இதுக்கு ஒரு சாதிக்கலாம் அடியன். நான் இங்க வேற மேஷ தேசத்துல இருக்கிறதுனால நான் சொல்றேன் அடியன். ஏன் சொல்லியிருப்பான்னு எனக்கு தோன்றதை நான் சொல்லலாம் அடியன். க்ஷமிக்கணும், தப்பா அபச்சாரமா நல்லா சொல்லலாம். எவ்வளவு ஸ்ரத்தையா பண்ண ட்ரை பண்ணினாலும் ரொம்ப சிரமமாமி இந்த ஊர்ல பண்ணறது. சிலதெல்லாம் அப்சல்யூட்லி இம்பாசிபிளாவும் ஆயிடுறது. சோ அனுஷ்டானம் நம்மளை விட்டு போயிடுங்கிற ஒரு பயத்தினாலதான் இது சொல்லியிருக்கான்னு அடியனுக்கே தோன்றது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியறது. இத்தனைக்கும் நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரத்தையா பண்ணணும்னு we go the extra mile. அதாவது we put everybody around us in lot of discomforts to do this. அப்பவுமே சிலது பண்ண முடியாது. இப்போ ஒரு பெருமாள் இங்க ஏழ்றார் மடத்து பெருமாள் சஞ்சாரம் வருது அப்படின்னா, ஒரு கார்பெட்டட் ஹவுஸ் இருந்ததுன்னா நீங்க அதை அலம்பி விட முடியாது. ஸோ அந்த பரிபூர்ண சுத்தி ஆத்துல பண்ணறதுங்கிறது டெம்பரரி தான். அண்ட் இங்க அதெல்லாம் தான் ஒரு பெரிய கான்ஃபிளிக்டா வி திங்க். ஒரு இப்ப சின்ன சின்ன விஷயங்கள் போயிட்டானா நம்மளுக்கு அந்த பரநியாசத்தை பெருமாள் ஏத்துக்க மாட்டாரா நம்ம ஆத்மாவை? அத பரநியாசம் பண்ணா பண்ணதுதான் கண்டிப்பா பலன் உண்டு. அதுக்கு பலன் கிடையாம இல்லை, கண்டிப்பா பலன் உண்டு. அதுல மாத்திரம் பரநியாசத்துல அந்த டவுட்டே கிடையாது. அது உத்தியோக நிமித்தமா வேற வழி இல்லாம போறவாளுக்கு பரநியாசம் பண்ணிட்டு பரநியாசம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா உத்தியோக நிமித்தமா போயிடுறா. அந்த மாதிரி இருந்துன்னா அந்த ஆத்மா வந்து பெருமாள் வந்து இது பண்ணாம எடுத்துப்பாரு. ஒரு இதுக்கு டைரக்டா பதிலான்னு தெரியாது. இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு கோஷ்டிபுரம் சுவாமி எழுதிருந்தார். மகா வித்வான், பெரிய சுவாமி அவர். கோஷ்டிபுரம் சுவாமி சோமநாள் பெரிய திருகோஷ்டி சுவாமி, மகா சுவாமி அவர். ஒரு சந்தர்ப்பத்துல அவகிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், இந்த மாதிரி நான் விதேசம் போயிட்டு வந்துட்டேன், என்ன பிராயஷ்சித்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார் அவர்கிட்ட. சுவாமி சரி பிராயஷ்சித்தம் நான் சொல்றேன், எதுக்காக விதேசத்துக்கு போன நீ அப்படின்னு கேட்டார் அவர். இந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விதேசத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னார். சரி, நீ போய் சேத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு நீ எவ்வளவு சம்பாதிச்சியோ அதுக்கு மேல கொஞ்சம் பணம் போட்டு அதை தானம் பண்ணிட்டு வா, நான் உனக்கு என்ன பிராயஷ்சித்தம்னு சொல்றேன்னு சொன்னார். அப்புறம் அவர் வரவே இல்லை. அவர் திருப்பியே வரல. இப்போ பாயிண்ட் புரியுறதா உங்களுக்கு? இதுக்கு இப்படிதான், இதுக்கு பதிலான்னு எனக்கு தெரியல. அது சுவாமி சொன்ன விஷயம் அது. சரி, அதுக்கு நீங்க சொல்றாப்புல இது தெரிஞ்சுக்கலாம் வழி. இது வந்து அவர் சுவாமி தப்பா இல்ல கேட்டவர் தப்பா இல்ல, அதுதான் அப்படியே தான் அதனுடைய ஆன்சர். அவ்வளவுதான், அதோட இட் எண்ட்ஸ் தேர். அவ்வளவுதான். ஒரு சுவாமி ஒருத்தர் வந்து ஒரு பிரம்மச்சாரி அவ அப்பா சிரார்த்தம் பண்ணணும் இது ஆயிட்டார், பரவ வச்சுட்டார். அதுக்கு அவர் பூனல் போட்டுருக்கார். ஆனா சமாசமே பண்ணிக்கல. வந்த வாத்தியார் சொன்னார், நீ மேல்கோயில் காரியம் பார்க்கணுன்னு
நீ அட்லீஸ்ட் அந்த மாசம் பண்ணணும்னா நீ சமாசம் பண்ணி இது இன்னைக்கு பண்ணி கொடுத்துட்றேன், ஆனா நீ சமாசம் பண்ணிட்டு வந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டா முடியாதுன்ட்டு. அதாவது கோர்ஸ்படி டூங்கிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு வாத்தியாரும் கொஞ்சம் அதுல சில சத்தியா இருக்காங்கிற ஒரு அதுக்கோசரம். அது ஒரு விதத்துல தப்பு. ஆனா ஒருத்தனுக்கு ஒரு கர்த்திருவம்ங்கிறது எப்ப சித்திச்சுடுத்தோ, கர்த்திருவத்துக்கு அவனுக்கு யோக்கியதை இருந்தால் அந்த கர்மா முக்கியம். இப்ப முதல்ல பண்ணி வச்சுடுறா, சப்சிக்வெண்டா நான் வந்து சமாசிரணம் பண்ணினா தீட்டுல சமாசிரணம் பண்ணிக்க முடியாது. இந்த 10 நாள் காரியத்துல இந்த 10 நாள் காரியம் கண்டினியூஸா பண்ணியே ஆகணும். அந்த ஏகோதிஷ்டம் வரையில் அது நிக்கவே நிக்காது. எந்த இடமா அடியன் இல்ல இல்ல அது முடிஞ்சு மாசத்துக்கு தான் அவர் சொன்னேன், இதுக்கே சொல்லல. இந்த 10 நாள் காத்து பயணம் அடியன் சரி, அது அவர் சொன்னது சரி. அதாவது இங்க இன்னொரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம்ன்றது ஒண்ணு, சம்பிரதாயம்ங்கிறது ஒண்ணு. 2 விஷயங்கள் இருக்கு. நாம பல பேர் என்ன பண்றோம், சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். சம்பிரதாயத்துல வரக்கூடிய விஷயம் சாஸ்திரத்துல இருக்கிறதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சாஸ்திரங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். சம்பிரதாயம்ங்கிறது ஒரு ஸ்பெசிபிக், ஒருத்தருக்கு ஒரு இதுல வரும். இந்த சம்பிரதாயத்துல சின்ன சின்ன பேதங்கள், அனுஷ்டான பேதங்கள் இதெல்லாம் வித்தியாசப்படும். அந்த சம்பிரதாயத்துல இந்த சின்ன சின்ன பேதங்கள் வரதுனால சாஸ்திரத்துக்கு விரோதமாக ஆகாது. இப்போ இந்த கர்மாவை பண்றதுங்கிறது என்னன்னு கேட்டா, அது சாஸ்திரோக்தமான விஷயம். அது எப்படி இருந்தாலும் அதை பண்ணி ஆகணும். இந்த சமாசிரணாதிகள் அப்படிங்கிறது சம்பிரதாய விஷயம். இது என்ன ஆகும்னா, இது சம்பிரதாயத்துக்கு பண்ணிண்டாக்க இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ. இவன் பண்றது இல்லைன்னா கூட இவன் அந்த கர்மாவை பண்ணாத இருந்தா அந்த கர்மா விட்டு போகுன்றது கிடையாது. கர்மாவை பண்ணணும். ஆனா இவனுக்கு பூர்ணமாக அந்த வைஷ்ணவத்துவம் சித்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த ஒரு ஆதங்கத்துல சொன்னது சரி. அதனால அது விரோதிக்காது. ஆனா பண்றதுங்கிறது விசேஷம். அது நடிகன்